நோக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கே. சிந்தையிலே இறைவன் நிறைந்து விட்டால் நம் செயலிலே தூய்மை இருக்கும் என்பது உண்மை. சிந்தையெல்லாம் அந்த சிவம் இருப்பது போலவே இந்த செந்தில் ஆண்டவனும் நம் சிந்தைக்குள்ளே கலந்திருக்கிறான் என்பது நிதர்சனமான உண்மை. இந்த அருமையான உண்மையை விளக்குவதற்கு அடியார்கள் எல்லாம் இங்கே கூடியிருக்க பல்வேறு பணிகளுக்கிடையே இந்த பக்தி பரவசத்தில் ஆழ்ந்து வந்து இந்த பழனி ஆண்டவரை தரிசித்து விட்டு காப்பு கட்டிவிட்டு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய சொற்பொழிவை கேட்பதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய பக்தகோடி பெருமக்களாகிய உங்கள் பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஆங்காங்கே கட்டியுள்ள இந்த ஒலிபெருக்கிகள் மூலமாக இல்லத்தில் அமர்ந்து கொண்டும் வாசலில் அமர்ந்து கொண்டும் கடைகளில் வணிகம் செய்து கொண்டும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய திரு உள்ளங்களில் அந்த முருகன் அருள் கண்டிப்பாக நிறையும். காரணம் என்ன என்று கேட்டால், வேலுண்டு வினையில் வேலிருக்க வினை எதற்கு? நான் என்ன வினை செய்கிறேனோ இந்த அளவில் இருக்கிறேன் என்று நாம் எல்லாம் சொல்கிறோம். வினை என்றால் என்ன? செயல். அப்ப வினைனாலே நான் என்ன வினை செஞ்சனோன்னு சொல்லும் போதே வினைனா ரெண்டு வினை இருக்கு. நம்ம எல்லாம் படிச்சவங்க தான். தமிழாசிரியர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருப்பாரு, நல்வினை தீவினை அப்படின்னு. நல்வினை தீவினை. நல்வினை நல்லது கொடுக்கும், தீவினை தீய வழியில் நம்மை உயிர்த்து விடும். ஆனா நான் என்ன வேணா செஞ்சோன்னு நாம புலம்ப வைக்கிறது எது? தீவினை தான். அப்ப இந்த தீவினையை மாய்ப்பதற்கு என்ன வழி? தீவினையை மாய்க்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். அது எப்படி முடியும்? தீவினையை நான் இந்த பிறவிலேயே தானே செஞ்சேன். அந்த தீவினையை எப்படி மாய்க்க வழி இருக்கா என்று கேட்டால் கண்டிப்பா இருக்கு. அது எப்படி இருக்கும்? தீவினை செஞ்சா அடுத்த பிறவில தானே அதை நம்ம சரி பண்ணணும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். கிடையாது. நீங்கள் முப்பிறவியில் செய்த வினையாக இருந்தாலும் இப்பிறவியில் செய்த வினையாக இருந்தாலும் அதை அழிப்பதற்கு ஒரே ஆயுதம் இருக்கிறது. அதுதான் வேலாயுதம். வேலாயுதத்திற்கு அவ்வளவு சக்தி இருக்கிறதா என்று கேட்டால் அந்த ஆயுதத்தில் சக்தியே இருக்கிறார். அந்த ஆயுதத்தில் சக்தியே இருக்கிறார். பிறகு எப்படி நம்முடைய தீவினை அழியாமல் இருக்கும்? தீவினை அழிந்தால் நம்முடைய இந்த பிறவி, இந்த இப்பிறவிக்கு அவனை தவிர வேறு சிந்தையில் எவரையும் தொடேன் என்று நாம் சபதம் செய்து விட்டால் நம்முடைய திருவருள் நெஞ்சில் நிறையும். நம்முடைய செயல்கள் எல்லாம் தங்கமாய் ஜொலிக்கும். நாம் எல்லோராலும் விரும்பப்படுவோம். அன்பு ஊற்றெடுக்கும். அகந்தை அழிந்து ஒளியும். அகந்தை அழிந்து ஒளிந்து விட்டால் இதோ நெற்றியிலே அணிந்திருக்கிறோமே சாம்பல், அந்த சாம்பலாக நம் வினைகள் பொடி பொடியாக மாய்ந்து. நெற்றியில் அந்த சாம்பல் அணியும் போதே நம்ம அடியார பெருமக்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வந்துடும். ஆகா, இந்த நெற்றியில விபூதி அணியணும். விபூதி அணியும் போது என்ன செய்யறது? நான் எந்த விரல்கிட்ட எடுக்கிறது? நிறைய பேர் கட்ட விரல்கிட்ட எடுத்து பூசிடுவோமா? ஆள்காட்டி விரலை இப்படி தொட்டு தடவிடுவோமா? சுண்டு விரல லேசா எடுத்து கோடு போட்டுருவோமா? இல்ல நடுவரல்ல பூசுனா நல்லா பெருசா இருக்குமா? என்ன செய்யலாம்னு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இந்த பக்தி சொற்பொழிவு அவங்க ஒரு நிமிஷம் கேட்டாங்கன்னா சரியான முறையில அந்த திருநீரை பூசுவாங்க. சரியான முறையில திருநீர் பூசுறதுக்குமா வழி இருக்கு என்று கேட்டால் இருக்கிறது. கட்டை விரல்ல எடுத்து பூசினா நம்மளை வியாதிகள் பீடிக்கும். வியாதிகள் நம்மளை ஒட்டிக்கணும். நோய்கள் எல்லாம் வந்து அண்ணும். அதனால கட்டை விரல்ல பூசக்கூடாது. அப்ப நடுவரல்ல பூசலாமா? நடுவரல்ல இட்டுக்கொண்டால், நடுவரல்ல நம்ம ஏற்கனவே பாம்பு விரல்னு சொல்லுவோம். நடுவரல்ல இட்டுட்டா நம்ம நிம்மதி குலைஞ்சிடும். அப்ப என்னதையா செய்யறது? ஆள்காட்டி விரல்ல தொட்டலாமா? ஆள்காட்டி விரல்ல இப்படி தொட்டு இப்படி அவசரத்துல பூசிட்டு போயிட்டா நம்மிடம் செல்வங்கள் நிலைக்காது, பொருள் சேதம் ஏற்படும். அப்ப சுண்டு விரலை எடுத்து இப்படி பூசிடலாமா என்று கேட்டால் நவக்கிரகங்களும் நம்மை ஆட்டி படைத்து விடும். கிரக தோஷம் ஏற்படும். ஒரே ஒரு விரலை மட்டும் விட்டுட்டீங்களே, அதுதான் மோதிர விரல். இந்த மோதிர விரலில் அப்படி எடுத்து அப்படி பூசிட்டோம்னா அனைத்து செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களோடு
இந்த முருகன் திருவருளோடு நம்ம அப்படியே உடம்புல உள்ளவன். நெற்றி திருநீர் பூசுவதற்கு கூடயா இவ்வளவு நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். இது மட்டும் இல்ல, நீங்க எப்படி நிற்கணும், எப்படி நடக்கணும், எப்படி உட்காரணும், எப்படி தூங்கணும், அத்தனையுமே நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். நம்ம பிள்ளைகளுக்கு இதை பூரா எப்போ போய் சொல்றது? பாடங்கள்ல, பள்ளியில பாடத்துல இதை சொல்லி தர மாட்டாங்க. அன்றைக்கு கோயில்களில் இதை சொல்லி கொடுத்திருக்கார்கள். பாருங்களேன், நம்ம தூங்கும் போது கூட எந்த பக்கம் தலை வச்சு தூங்க மாட்டோம்? வடக்கு பக்கம் தலை வச்சு தூங்க மாட்டோம். ஏன் தாத்தா வடக்கு பக்கம் வச்சு தூங்க கூடாது? பையன் கேட்பான். அடே, வடக்கு பக்கம் வச்சு தூங்க ஆகாதுடா, வீட்டுக்கு ஆகாது ஒரே வார்த்தையில. அப்படிலாம் கிடையாது தாத்தா, நீ ஏதோ சொல்ற, நான் அப்படித்தான் வச்சு தூங்குவேன், வடக்கு பக்கம் தான் தலை வச்சு தூங்குவேன். உடனே அவங்க அறிவியல் ஆசிரியர் வந்து பாடம் நடப்பாங்க. வடக்கு பக்கம் வடதுருவம், தெற்கு பக்கம் தென்குருவம், காந்த விசை கோடுகள் அப்படி வடக்கு இருந்து தெற்க ஒரு ஒரு வட்டத்துல அப்படி வரி வரியா போறத வரைஞ்சு பார்த்தவனே, அடடா தாத்தா சொன்னது ஞாபகத்துல வந்துருச்சு. தாத்தா அப்படி மட்டும் சொல்ல மாட்டாரு, அவர் அருமையா ஒரு பாட்டு வச்சிருப்பாரு. அதுக்குனே உத்தமம் கிழக்கு, உத்தமம் கிழக்கு, ஓங்குயிர் தெற்கு, மத்திமம் மேற்கு, மரணம் வடக்கு. வடக்க தலை வைக்காத, உனக்கு மரணம் சீக்கிரம் அண்டி வரும். காரணம் என்ன? இந்த காந்த விசை கோடுகள் எல்லாம் நம்மள போட்டு என்னமோ செஞ்சு இந்த மண்டை என்ன செய்யும்? பஞ்சர் பாத்திரம். நம்ம பையனுக்கு இப்ப புரிஞ்சிச்சு, ஓ இப்ப கோயில்கள்ல இதெல்லாமா சொல்லி தர்றாங்க, இதெல்லாம் கொண்டதுதான் நம்முடைய ஆன்மீகம் என்பது தெரிந்திருக்க வேண்டும். வேலுண்டு வினை இல்லை. இந்த வேலுண்டு வினை இல்லைன்னு சொன்னோம்னால இந்த வேல் யார் கையில இருக்கு? முருகன் கையில இருக்கு, முருகன் கைகளில் இருக்கு. அதனாலதான் அவனை நினைச்சுக்கிட்டு இந்த திருநீர் எடுத்து என்ன செய்யணும்? நெற்றி நிறைய அப்படி பூசணும். ஏன்? காரணம் என்ன? சுந்தர வேல் அபிஷேக சுத்த திருநீர் அணிந்தால் வந்த வந்த ஊர்த்தியும் வழி பார்த்து போய்விடுமே. அந்த நேரம் பார்த்திருந்த அன்னை செய்வம் ஓடி வந்து சிந்தையை குளிர வைத்து சொந்தம் கொண்டாடிடுவான். கந்தன் திருநீர் அணிந்தால் கண்ட பிடி ஓடிவிடும். குந்தகங்கள் மாறி இன்பம் குடும்பத்தை நாடி வரும். கந்தன் திருநீர் அணிந்தால் கண்ட பிடி ஓடிவிடும். அப்ப திருநீரை அறிஞ்சிட்டா எல்லாம் போயிருமா? கண்டிப்பாக வினைகள் பொடிப்பொடியாக போயிடும். உடனே ஒரு பையன் குசும்பு பிடிச்சவன் வந்து கேட்கிறான், தாத்தா நீ ஏன் நெத்தி நிறைய பூசுற? சின்னதா கண்ணாடியை பார்த்து பொட்டு மாதிரி அப்படி ஸ்டைலா வைத்தாத்தாங்க. தம்பி எவா, குளிச்சு முடிச்சவன நெத்தி நிறைய நீ விபூதியை பூசிட்டேன்னா உன் தலையில் இருக்கக்கூடிய அந்த நீர் என்ன செய்யும்னா வற்றி விடும். தலையில நீர் கோர்க்கத்தான் உனக்கு தலைவலி வரும், ஒத்த தலைவலி வரும், பின்னால தலைவலிக்கும், பல்வேறு நோய்கள் உன்னை அண்டும். அதனாலதான்டா நெற்றி நிறைய ஊதிய பூசியாச்சுன்னா அந்த நீரையே இது எடுத்துருண்டான்னு சொன்னாரு தாத்தா. இப்ப தாத்தாவும் பேரனும் நண்பர்களாகிவிட்டார்கள். பாத்தீங்களா? இவ்வளவு பேச்சு கேட்கிறானா பேரை முத பக்கத்துல வாடானா வர்றானா? இந்த வார்த்தை பக்கத்திலேயே இது ஒரு மாயாஜால பெட்டி. இந்த பெட்டிக்குள்ளேயே அவன் முடங்கி கிடக்கான். இன்னைக்கு இந்த பிள்ளைய முன்னால பாத்தீங்கன்னா அந்த தெருவிழாடே ஏண்டா இவ்வளவு கத்தி விளாடுறீங்கன்னு சொல்ற அளவுக்கு பிள்ளைய துள்ளி குதிச்சு விளாண்டு ஓடிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு அவங்கள பூரா எங்க காணும்? எல்லாம் இதுக்குள்ள அடங்கிட்டான். கொஞ்ச நேரம் படிக்கிறான், படிச்சு முடிச்ச உடனே அப்பாட்ட வாங்குறதா அம்மாட்ட வாங்குறதா? பாட்டி சும்மா தானே வச்சிருக்குற, உண்டா உனக்கு என்ன இந்த செல்போனை பத்தி பாரு, நோட்டி எடுக்கிறேன்னு உள்ள ஒரு கேமை போட்டுக்கிட்டு இப்படியே ஆடிக்கிட்டு. அவங்க அப்பா வந்தா தப்பு பாடிக்க கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே புத்தகம் தூக்கி படிப்பாங்க. இப்படி ஆகிவிட்ட அவர்களுக்கு இந்த அறிவியல் உண்மை கலந்த பக்தி நெறியை யார் சொல்லுவது? சாலியர் உறவு முறை அருமையாக ஏற்பாடு செய்திருக்கிறார். அவன் வர்றானோ வரலையோ இந்த செய்தி அவன் காதுல போய் கண்டிப்பாக எட்டும். நாளைய தலைமுறைக்கு நம்முடைய மரபின் பெருமையை எடுத்து சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அதற்காகத்தான் இந்த பெரியவர்கள் முன்னிலையில் நான் பேசுகின்ற அடியாராக என்னுடைய வாயிலிருந்து அந்த பழனியாண்டவன் உதிர்க்கின்ற சொல் அந்த சின்னஞ்சிறு பிஞ்சுகளின் செவிகளில் கண்டிப்பாக விட வேண்டும். இனி வரும் தலைமுறை விழித்துக் கொள்ள வேண்டும்.
தமிழரும் தமிழரின் மாண்பும் எப்படிப்பட்டது, அவர்களுடைய வழிபாட்டு முறை எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அது ஏங்க முருகனுக்கு மட்டும் இவ்வளவு பெரிய விழா எடுக்கிறீங்க? முருகன் அவ்வளவு பெரிய ஆளா? வேலுண்டு வினையிலேன்னு ஒரு தலைப்பை கொடுத்துட்டு முருகனை கும்பிட்டா போதும், அவன் கையில இருக்கிற வேலு நம்முடைய வினைகளை பூரா பொடி பொடியா ஆக்கிரும் சொல்றீங்க. அந்த முருகன் யார்? முருகு என்றால் அழகு, முருகன் என்றால் அழகன். இந்த குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக நாம் எல்லாம் வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த குன்றுங்கிறது என்ன? நம் முன்னோர் வகுத்து வச்சானே 5 வகை நிலங்கள்: குறிஞ்சி, முல்லை, மருதை, நெய்தல், பாலை. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலையில இந்த 5 வகை நிலங்களுக்கும் ஒரு அடையாளம் இருக்கு. குறிஞ்சினா என்ன? மலையும் மலை சார்ந்த பகுதி. இந்த மலையும் மலை சார்ந்த பகுதிக்கு தெய்வமாக இருப்பவன் யார்? இந்த குறிஞ்சி கிழவன் தான். இவன் தான் முருகன் தான். முருகன் தான் குறிஞ்சியின் தலைவனாக, குறிஞ்சியின் தெய்வமாக நம்முடைய முன்னோர் வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் அந்த காலத்திலே இந்த நூற்பாலை எழுதி வச்சுட்டாங்க: மாயோ நேய காடுரை உலகமும். மாயோன் தான் பெருமாள். சேயோன் மேய மைவரை உலகமும். மை வரை, வரைனா மலை. இந்த மலையில் இருக்கிறவன் யாரு? முருகன் கடவுள். முருகன் என்றால் அழகன். அந்த அழகனை தான் நம்ம வழிபட்டு இருக்கோம். அன்பிற்கு எல்லையோ முருகா, உந்தன் அருளுக்கு எல்லை நான் இல்லையே முருகா. பழம் நீ அப்பனே முருகா, பழம் நீ அப்பனே முருகா. ஞான பழமுனை அல்லாது பழமேறு முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகன். சரி, இப்ப வேலுக்கு வரும். இந்த வேலு எப்படி இருக்கும் பார்த்துருக்கிறீங்களா? ஊசியா இருக்கும், நுனி நடுவுல அகன்று இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஆழமா ஒரு தண்டு போகுது. இது வேறு ஒண்ணும் இல்லைங்க, ஞானத்தின் வடிவம். ஞானத்தின் வடிவமா? அப்ப அதனாலே அதை ஞானவேல்னு சொல்றோமா? ஞானவேல், வெற்றிவேல், வீரவேல், இந்த 3 அந்த வேல் தான். அதனால வேல் வழிபாடுனே ஒரு வழிபாடு. முருகனை வழிபட்டது மாதிரியே வேலை வழிபட்டு விட்டால் முருகனை வழிபடு போலதான். திருமண வாரியார் அருமையா சொல்லுவார்: வேலை வணங்குவதே என் வேலைன்னு சொல்லுவார். வேலை வணங்குவதே என் வேலை. அதை விட வேற என்ன வேலை எனக்கு? அதை விட வேற என்ன வேலை இருக்கு எனக்கு வீட்டுல அப்படின்னு பாருங்க. நம்ம அறிவு எப்படி இருக்கணும்? ஆழமா இருக்கணும். நம்ம அறிவு எப்படி இருக்கணும்? பறந்து விரிந்ததாக இருக்கணும். நம்ம அறிவு எப்படி இருக்கணும்? கூர்மையாக இருக்கணும். இந்த 3இன் வடிவம் தான் வேலு. நம்ம சொல்லுவாங்க பாருங்க: அட போடா கூறு கெட்டவனே, அட போடா கூறு கெட்டவனே. கூறு கெட்டவன் இல்ல, கூறு கெட்டவன். கூறுனா என்ன? கூறு, நுனி. கூறுனா நுனின்னு அர்த்தம். அந்த நுனி மழுங்கி போனா என்ன ஆகும்? நுனி மழுங்கி போய்விட்டால் ஒவ்வொரு நிலையிலும் மனிதன் தெளிவில்லாம போயிடுவாங்க. ஏங்க, அவனே ஒரு மழு கொண்டை, அவன்கிட்ட போய் பேசுறீங்க, அவனுக்கு நீங்க என்ன பேசினாலும் புரியாது. அவனுக்கு நீங்க என்ன பேசினாலும் புரியாது. இவ்வளவு நேரம் சொன்னது அவன் மண்டையில உரைக்கவா போகுது அப்படின்னா சொல்லுவோம் பார்த்தீங்களா? அப்ப கூறு கெட்டவன் என்று இந்த வேலைத்தான் சொல்லுகிறோம். வேல் என்பது ஞான சக்தி. அப்போ ஒரு சக்தி தான் இவன்கிட்ட இருக்கா? ஞான சக்தி மட்டும்தானா என்று கேட்டால் இல்ல, 3 சக்திகள் இருக்கு. என்னென்ன சக்தி? இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி. 3 சக்திகள் அவனிடம் இருக்கிறது. அப்ப இந்த இச்சா சக்தி, கிரியா சக்தி என்பது என்ன? ஐயா, வள்ளி தெய்வான இருக்காங்களா? வள்ளி இச்சா சக்தி, தெய்வான கிரியா சக்தி. வள்ளி இச்சா சக்தி, தெய்வான கிரியா சக்தி. உடனே விதண்டாவாதம் முடிச்ச நம்ம பிள்ளை கேட்குது: அப்பா, முருகனுக்கு மட்டும் 2 பொண்டாட்டியாங்க, ஏப்பா அப்ப கல்யாணம் 2 கல்யாணம் பண்ணலாமா? அடே, அவர்கள் இருவர் அல்ல, ஒருவர் தான்டா. எப்படி? அமுதவல்லி, சுந்தரவல்லி. அமுதவல்லினா தெய்வானை, தேவசேனா. சுந்தரவல்லி என்பவள் வள்ளி, குரத்தி. அந்த குரத்தியை மணப்பதற்காகத்தான் நம்முடைய முருகன் இங்கே அவதாரம் எடுத்து வந்து உள்ள வந்தாரா? அதுவே ஒரு திருவிளையாடல். தெய்வங்களுக்கு இதெல்லாம் பல்வேறு விளையாடல்கள். காரணம் என்னன்னா,
இந்த முருகனை கும்பிட்டுட்டோம்னா எல்லாரையும் கும்பிட்ட மாதிரி, முருகனை கும்பிட்டுட்டோம்னா எல்லாரையும் கும்பிட்ட மாதிரி. ஏன்னா அவனுடைய உறவு முறை அப்படி இருக்கு. எப்படி இருக்கு? தந்தை பரமனுக்கு சிவகுருநாதன், தாயார் பார்வதியின் சக்திதானே வேலன், சிவசக்திதானே வேலன். அண்ணனவன் கணேசன், கண்ணனவன் தாய்மாமன், மாமனுக்கு பிள்ளை இல்லை மருமகன் தான் திருமகன். கந்தன் காலடியை வணங்கினார், கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலே. கந்தன் காலடியை வணங்கினார், கந்தன் காலடியை வணங்கினால் போதும், எல்லா கடவுளையும் வணங்கின மாதிரி, எல்லா கடவுளையும் வணங்கின மாதிரி. இந்த ஞான வேல்னு சொன்னனே, இந்த வேலுங்கிறதே ஒரு சொல்லு. இந்த வேலுங்கிறது ஒரு சொல்லு நம்ம படிச்சிருக்கோம். இந்த வேலுங்கிற சொல்லுக்குள்ள ஒரு பொருள், அது தமிழ் இலக்கணம் படிச்சவங்களுக்கு இன்னும் தெளிவா தெரியும். வெல் என்பதுதான் வேலுன்னு மாறி, வெல் என்பதுதான் வேல்னு மாறி, தொழிற்பெயர் அது வெல், வேல் அப்படின்னு மாறி. வெல் என்றால் என்ன? வெற்றி கொள். எதை வெற்றி கொள்ள வேண்டும்? அடுத்த கேள்வி. நான் என்ன சேரனா, சோழனா, பாண்டியனா? அடுத்த நாட்டு மன்னன் மேல போர் தொடுக்கவா? இல்ல நான் மாமியாரா இருக்கேன், என் மருமகன் மேல போர் தொடுக்கவா? என்ன செய்யணும்? பக்கத்து வீட்டுக்காரர்களோட சண்டை போடவா? அதான் வெற்றி கொள்ளக்கூடிய ரகசியமா? உன்னை நீ ஜெயிப்பது எப்போதாடா? என்னை நான் ஜெயிக்கணுமா? என்னங்க இது கொடுமையா இருக்கு. ஏண்டா இத்தாமரிய மூட்டையை தூக்குறையா, உன்னைய நீயே தூக்க முடியுமான்னு ஒரு முரட்டு பையிட்ட கேட்டாராம் முதலாளி. என்ன முதலாளி இப்படி சொல்லிட்டீங்க? 80 கிலோ மூளையை அசால்ட்டா தூக்கி போடுவேன், என்னைய தூக்குறது பெரிய கஷ்டமா? இந்த பாருங்க கொஞ்ச நேரத்தில் தூக்குறேன்னு தூக்கி பார்த்தா தூக்க முடியுமா? முடியாது. எல்லாவற்றையும் அசைக்க நினைக்கும் அந்த எண்ணம் தான் நான் என்ற ஆணவம் கொண்ட எண்ணம். அந்த நான் என்ற ஆணவம், கண்மம், மாயை, இந்த மூன்றையும் அழிக்கணும். அதனால 3 பட்டையை போடுறோம். பொடிப்பொடியாகட்டும் ஆணவம், பொடிப்பொடியாகட்டும் கண்மம், பொடிப்பொடியாகட்டும் மாயை. இந்த மூன்றையும் அழிப்பதுதான் இந்த வேலோட வேலை. அதனாலதான் வளர்புரை சஷ்டியில இந்த மூன்றையும் அழிக்கிறோம். 6 நாள் விரதம் இருக்கும். சஷ்டி 6 நாள் விரதம் இருக்கும். வளர்புரையில அடிச்சுட்டுனா 7வது நாள் தெய்வானை கல்யாணத்தை, திருமணத்தை நாம நடத்தி முடிக்கிறோம். பாருங்களேன், கடவுள் வேற நாம வேற இல்லாம கடவுளை நம்ம சொந்தக்காரராகவே நினைச்சு கடவுளுக்கே திருமணம் பண்ணி வச்சு வேடிக்கை பார்க்கிற ஒரே சமூகம் நம்ம தாங்க. கடவுளுக்கே திருமணமா? ஏன்டா டே ஓ திருமணத்தையே கடவுள் தானடா நிச்சயிக்கிறாரு? அதெல்லாம் கிடையாது. நான் பட்ட கஷ்டத்தை இந்த ஆளும் படணும். ஏன்? எனக்காச்சு ஒரு கொண்டாட்டி, இவனுக்கு 2 கொண்டாட்டி. இவன் கஷ்டப்படுறதா பார்க்க பார்க்க என் கஷ்டம் கூட தீங்கி. இந்த ஒரு நல்ல எண்ணம் நமக்கு பார்த்தீங்களா? இறைவனுக்கே திருமணம் செய்து அந்த தாலி அணியக்கூடிய நாட்களில் தன்னுடைய மனைவிக்கு அந்த தாலியை கொடுத்து கட்டிக்க, தாலியை கட்டிவிட்டு ஆஹா அன்பே கடவுள். கணவன் மனைவியும் 2 உடல், ஆனா உயிர் ஒன்றுதான் என்பதை எப்ப நினைச்சுக்கிறோம் தெரியுமா? எப்ப நினைச்சுக்கிறோம்? ஒரு 25 வருஷம் ஆகணும். இந்த 4 நூற்றாண்டுல நான் பட்ட கஷ்டம், என்ன கஷ்டப்பட்டேன். திடீர்னு நம்மளால பேசுவாரு, ஒரு பேச்சு பேசுவாரு. ஒன்னைய கெட்டதுக்கு ஒரு எருமையை கட்டிக்கலாம் பாரு. யாரு? நம்ம வீட்டுக்காரங்க. ஒன்னைய கெட்டதுக்கு ஒரு எருமையை கட்டிக்கலாம் பாரு. நம்மால நம்ம அம்மா எப்படி அம்மா புத்திசாலியா? ஏங்க சொந்தத்துக்குள்ள எல்லாம் கல்யாணம் செய்யக்கூடாதுங்க. அந்த அம்மா சொந்தத்துக்குள்ள எல்லாம் கல்யாணம் செய்யக்கூடாது. ஏய் இப்படி எல்லாம் பண்ணா நான் மிருகமா மாறிடுவேன். நம்ம வீசியில் இருக்கு உள்ளாரு. எலிக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். எலி மிருகம் தானே, எலிக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நீ உயிர் நினைச்சுக்கிட்டியா போகும். பாத்தீங்களா? இந்த ஆணவம் எல்லாம் எப்ப அடங்குது தெரியுமா? வயசானவனே உள்ள இருந்து கூப்பிடுறாரு. கூப்பிட்டாலுமா அதையே கூப்பிட்டவாய் அம்மான்னு எப்ப கூப்பிடுது அப்பத்தாயா வாழ்க்கை தொடங்குது. அப்ப அது வரைக்கும் கஷ்டம் தானா? கஷ்டம் தான். அது வரைக்கும் கஷ்டம் தான், கண்டிப்பா கஷ்டம் தான். இந்த மனிதனா பிறந்ததே பாவம்னு சொல்றமே, இந்த இறைவனை நாம் நிந்திக்க பாவம், சந்திக்க புண்ணியம். இறைவனை சந்திக்கிற நாட்கள் எல்லாம் நம்முடைய புண்ணிய கணக்கில் ஒன்று சேர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆமா, அங்க போய் ஏதாவது தொலைக்காட்சி தொடரை பார்க்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு தொலைக்காட்சி தொடர்ல நல்லதா காமிக்கிறாங்க. என்னென்ன காமிக்கிறாங்க?
அங்க காமிக்கிறத பார்த்துட்டே நம்ம வீட்டில் ஒரு சந்தேக பார்வையை பார்க்குறேன். ஓ, நம்ம மாமியாரும் இப்படித்தான் இருக்குமா, நம்ம மருமகளும் இப்படித்தான் செய்வாரா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நாம என்ன செய்யணும், இந்த ஐயக்கண்களோட பார்க்கிறோம். இந்த பராசக்தி வழங்கிய வேள் மூன்றையும் பொடி பொடியாகுது. நம்ம போய் கோயில தேங்காய் உடைக்கிறோமா, அதுல எத்தனை கண் இருக்கு, 3 கண் இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவீங்க. கிடையாது, 2 கண்ணு தான் இருக்கு. என்னையா ஆசிரியரா இருக்கீங்க, சொற்பொழிவாளரா இருக்கீங்க, 2 கண்ணு தான் இருக்குன்னு சொல்றீங்களே, நல்லா கண்ணு முடிச்சு பாருங்கய்யா. நல்லா கண்ணு முடிச்சு பார்த்தேன், 2 கண்ணு தான் இருக்கு. ஒரு வாய் இருக்கு. வாயா, தேங்காய்க்கு வாய் இருக்குன்னு சொன்ன மனுஷன் நீதாயா. இன்னைக்கு நான் போனது எங்க வீட்டு தேங்காய குடுமி ஆஞ்சிட்டு வேலையா பிச்சு பார்த்தேன். பாருங்க, 2 கண்ணு, ஒரு வரை இருக்கும், இப்படி 2 கண்ணு இருக்கும். ஒரே ஒரு வரை மட்டும் லாங்கா இருக்கும், பெருசா இருக்கும். அதான் வாய். அந்த இதுல இருக்கிற அந்த துளை வாய். அப்ப தேங்காய் உடைக்கும் போது எப்படி உடைக்கும் தெரியுமா? வாய் பக்கம் வச்சு உடைச்சீங்கன்னா ஒரே தட்டுல உடையாது. 2 கண்ணும் மேல இருக்கணும், வாய் கீழே வச்சு உடைச்சீங்கன்னா ஒரே தட்டு தான். மொட்டை அருவாளா இருந்தாலும் ஒரே அடியில் உடைச்சிடும். யாரும் நிறைய பேர் வீட்டுல தேங்காய் உடைக்கிற சத்தம் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பூரா தோசைக்கு சட்னி அடிக்கிற நேரம். ஆஹா, சொற்பொழிவாளர் இன்னைக்கு தாயா உருப்படியான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. எது எனக்கு பயன்படுதோ இல்லையோ, இந்த தேங்காய் உடைச்சி சில்லு எடுத்து கொடுக்கணும், என் பொண்டாட்டிக்கு துருவி கொடுக்கணும். தேங்காய் உடைக்க நான் படுற கஷ்டம் எங்கிட்டாலும் ஒரு பக்கம் திருவிக்கிட்டு உடஞ்சிருக்கியா. ஐயா, நீங்க வாழ்க்கை எல்லாம் அந்த முறையை சொல்ல வைக்கிறாங்க. வெறும் தெய்வ வழிபாடு மட்டும் நம்மை தூய்மைப்படுத்தாது, எண்ணங்கள் தூய்மையாக இருக்கணும். நான் படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில் இருக்கக்கூடாது. அன்பே கடவுள், அன்பாக இருங்கள் என்று இறைவன் சொல்லிக் கொடுத்த போதும் நாம எல்லாத்தையும் கேட்டுவிட்டு பக்கத்துல இருக்கிறவங்களோட வம்பு வழக்குகளில் ஈடுபடுகிறோமே. ஐயோ, நான் எங்க வம்பு இழுத்தேன், அவன் தான் என்னை இழுக்கத்தான் செய்வான். நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். உங்கள் வாயிலிருந்து சொற்கள், நல்ல சொற்கள் வர வேண்டும். ஐயோ, அவன் என்னைய கோபப்படுத்தினதுனால கெட்ட சொல் வந்துருச்சு, கோபத்துல பேசிட்டேன். கோபத்தில் பேச வேண்டும் என்று நினைக்கும் போது வாயை மூடிக்கொள்ளுங்கள், அமைதியாக காத்துட்டீங்கன்னா போதும். ஆணவம், கண்மம், மாயை என்ற இந்த 3 அழுக்குகளை விரட்டுவதற்காகத்தான் அந்த பார்வதி தேவி சக்தி வேலை இந்த வேலவனின் கையில் கொடுத்திருக்கிறார். அறிவு, ஞானம், பொருள், இன்பம், திருவருள், சக்தி, இந்த 6ஐயும் தாங்கி இருப்பதுதான் இந்த ஞான வேலை. நம்ம பையன் ஒருத்தன் கொஞ்சம் அறிவு சுமாரா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு முனிவர்கிட்ட கூட்டு போறாங்க. ஐயா, இந்த பையன் ஞான சூன்யமா இருக்கேன், இவனுக்கு ஏதாவது சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போய் கூட்டு போறாங்க. கூட்டு போனவனே அவனை கூப்பிடுறாடே, இங்க வா. என்னடா, என்ன செய்யணும்? இல்லைங்கய்யா, அப்பா கூப்பிட்டு வந்தாரு. ஆனா எதுக்கு கூப்பிட்டு வந்தாரு? என்னமோ ஞானமாம்ல, அந்த ஞானத்தை எனக்கு ஊட்டுங்க. ஞானம் வர்றது ரொம்ப எளிமையானது, ஆனா நான் சொல்றத செய்யணும்னாரு. அப்படியா? சரி, என்ன செய்யணும்? அடே, 3 மணிக்கு காலையில் எழுபவன் முனிவன், 4 மணிக்கு எழுபவன் ஞானி, 5 மணிக்கு எழுந்தால் அறிஞன், 6 மணிக்கு எழுந்தால் அவன் மனிதன். அவன் உடனே கேட்டான், ஐயா 6 மணிக்கு மேல எழுந்திரிச்சா என்னையான? எருமடாங்க. அப்ப நம்ம வீட்டுல எத்தனை எருமை இருக்குன்னு எண்ணிக்கிறேன். அதுக்காக பச்சை குழந்தைகளெல்லாம் கணக்குல சேரக்கூடாது. அதுக்கு 18 மணி நேரம் தூக்கம் தேவை. 24 மணி நேரம் இருக்குன்னா 6 மணி நேரம் தான் அது முடிச்சிருக்கோம். 18 மணி நேரம் தூங்கணும். அப்பதான் அந்த மூளை வளர்ச்சி எல்லாம் முழுமையாகும். அது தெரியாம நம்மளால முடிக்க வச்சு எல்லாரையும் பார்க்க வைப்பாங்க. அது அப்படி பாதி முடிச்சுக்கிட்டு ஆளும் பயப்படுத்திட்டு இருக்கோம். அது தேவையில்லை. தம்பி, எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்? 4 மணிக்கு எந்திரிக்கணும். சரியா? எந்திரிச்சிருக்கோம். அடே, அடுத்து நான் சொல்லி தரேன், அந்த மந்திரங்களை கொஞ்சம் சொல்லணும்ப்பா. சரியா? அடுத்து ஒரு டம்ளர் பால் குடிச்சுக்கையா? சரியா? அடுத்து ஒரு பழம் சாப்பிட்டுக்கையா? சரியா? அடுத்தியா? அவ்வளவுதான். எத்தனை நாளைக்கியா செய்யணும்? 48 நாளைக்கு சொல்லி முடிச்சிட்டார். தம்பி, ஏதாவது சந்தேகம் இருந்தா கேள்வியாங்க. உண்மையிலேயே அவன் கற்க வந்தவன்னா என்ன கேட்கணும்? இவன் என்ன கேட்டான் தெரியுமா? ஐயா, அந்த பழம் சாப்பிட சொன்னீங்களே, அது நாட்டு வாழைப்பழமா ரஸ்தாலி பழமான்னு கேட்டான். நீ திண்டி போயெல்லாம் உனக்கு ஞானமே வராதுன்னு அனுப்பி விட்டார். இவன் நோக்கம்னா எங்க இருக்கு? திங்கிறதுல. ஐயா, ஒரு மந்திரம் சொல்லணும்னு சொன்னீங்களா, அந்த மந்திரம் இல்லையா? அதை சொல்லுங்க.
அப்படின்னு நான் கேட்டேன், கிடையாது. அவனுக்கு எது வேணுமோ அதை நோக்கி அவன் மனம் பயணிக்கிறது. அதான் ஆசை. ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று புத்தர் ஓதியதும் அதற்காகத்தான். அந்த ஆசை ஆணவத்தால் பிறக்கிறது. அடுத்தவன் ஒரு பைக் வாங்கிட்டானா அதை விட பெரிய பைக் வாங்கணும். நான் என்ற ஆணவம் பாருங்க, மாயை மாயா உலகம், மாயை என்ற மாயா உலகம். இந்த மாயா உலகத்திலிருந்து இந்த வேல் தான் நம்மளை பொடி பொடியா மாத்துது. பொடி பொடியா எப்படியா மாற்றும் என்று கேட்டால், சிக்கலில் வேல் கொடுக்கிற நிகழ்ச்சி நடக்கிறது. இந்த சூரபதுமனை, தாரகனை, சிங்கமுகனை அழிப்பதற்காக சிக்கலில் வேல் வாங்கும் நிகழ்ச்சி நடக்கிறது. அதனாலதான் நம்ம அருமையா பாடி வச்சிருக்காங்க. வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, புகழுண்டு குறை இல்லை மனமே. வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, புகழுண்டு குறை இல்லை மனமே. கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. நம்ம உருகி உருகி பாடுறோம். கந்தன் இருக்க என்ன கவலை? எந்த கவலையும் கிடையாது. கந்தன் இருக்கும்போது எந்த கவலையும் கிடையாது. ஏன்னா இந்த கந்தன் சாதாரண ஆள் கிடையாது, ஞான குழந்தை. ஞான குழந்தையா? என்னம்மா என்ன இப்படி சொல்லிட்டீங்க? இந்த ஞானம் படுற பாட்டத்தை இப்ப சொன்னீங்களே, வாழப்பட கதை. ஞான குழந்தை என்றால் அப்ப உண்மையிலே இவருக்கு ஞானம் எப்படி வந்தது என்று கேட்டால், அந்த முருகனின் அடையாளமே ஞான வடிவம். முருகனின் அடையாளமே ஞான வடிவம். எப்படி? மெய், உயிர், ஆயுதம். இந்த மூன்றின் வடிவம் தான் முருகன். மெய், உயிர், ஆயுதம். பாருங்களேன். தாமரை மலர்கள் ஆறு, அதில் தவந்தன குழந்தைகள் ஆறு. அதுல அன்னையா அவள் கொண்டாடி தழுவிய போது குழந்தைக்கு முகங்கள் ஆறு. தாமரை மலர்கள் ஆறு, அதில் தவழ்ந்தன குழந்தைகள் ஆறு. 12 கை, 12 கைகள், 6. உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மெய்யெழுத்து தான் கண். இப்ப நாம எல்லாம் சொல்றோம், ஏங்க உங்களுக்கு எத்தனை பிள்ளை? ஐயா 2 பிள்ளை. என்னென்ன பிள்ளை? ஒன்னு ஆம்பளை பிள்ளை, இன்னொன்னு பொம்பளை பிள்ளை. ஆம்பளை பிள்ளை ஒண்ணு, பொம்பளை பிள்ளை ஒண்ணு. சரி, வாரிசுக்கு ஒரு பிள்ளையா? ஆண் வாரிசு. அப்ப பெண் பிள்ளை அது செலவு தாங்க. பெண் பிள்ளையை பெற்றா செலவு தானே. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. பெண் பிள்ளையை பெற்றாலுக்கு சோறு கிடைக்கும். ஆண் பிள்ளையை பெற்றவங்களுக்கு மன நிம்மதி பெறும். நான் எல்லார் வீட்லையும் அப்படி சொல்லலை. பெரும்பாலான வீடுகள்ல நம்முடைய பெற்றோர்கள் தான் புலம்புறது. அதை ஏயா கேட்கிற? நம்ம மருமகளை பார்த்து எனக்கு 2 தோசை ஊத்துமான்னு எப்படி சத்தமா கேட்கறது? அதுக்கு மகளை பார்த்தாவது அடியை எனக்கு 2 தோசை ஊத்துறீன்னு கேட்கலாம். மருமகளை பார்த்து அடியை எனக்கு 2 தோசை ஊத்துறீன்னு கேட்க முடியுமா? கரண்டி பிறன்றும். சரி, நம்ம கை ஓங்கி இருந்துச்சு, அது வரைக்கும் நம்ம சத்தம் கேட்டுச்சு. இப்ப அவ கை ஓங்கி இருக்கு, அவ சத்தம் கேட்குதுன்னு போறத சாப்பிட்டு உட்கார்ந்து இருக்கும் போது இந்த அம்மா நினைக்குது, 2 பிள்ளை அவளை பிள்ளை பெற்றான், 1 பொம்பளை பிள்ளை பெற்றிருக்காமோன்னு தோணுது. ஏன் அப்படி ஓன்னு தோணுது? காரணம், இன்றைக்கு பெண் பிள்ளைகளும் சம்பாதிக்க தொடங்கிவிட்டாங்க. ஆண் பிள்ளை என்றால் லட்சணம் என்று சொல்றோமே, ஆனா இப்ப என்னைய யாருன்னு கேட்டா நான் பெண் பிள்ளை தான். என்னங்க அப்ப சட்டை ஆம்பளை சட்டை போட்டுருக்கீங்களா, மீச ஒத்து மீசையா நல்ல மீசையான்னு கேட்டாங்க. நான் பெண் பிள்ளை தான். காரணம், என்னை பெற்றெடுத்தவன் காரணம். பெண்ணின் வயிற்றில் நான் 9 மாதங்கள் குடியிருந்து விட்டு 10வது மாதத்தில் வெளியே ஓடி வந்தவன் தான் நான். உங்களை போறேன். அப்ப நாங்க எல்லாருமே பெண் பிள்ளை தானா? எல்லாருமே பெண் பிள்ளை தான். அப்ப ஆம்பளை யாரு? ஆண் பிள்ளை என்ற ஒரே தகுதி கொண்டவன் அந்த இருக்கா பாருங்க, பழனி ஆண்டவன். அவன் ஒரு ஆள். ஆண் பிள்ளை என்ற ஒரே தகுதி இந்த உலகத்தில் இருக்கும் என்றால் அது யாரு? பழனி ஆண்டவன் முருகன் மட்டும்தான். காரணம் என்ன? நெற்றி கண்ணில் உதித்தவன், அவன் பிறந்தவன். அவனுக்கு ஜெயந்தி கிடையாது. ஜெயந்தின்னு என்ன? பிறப்பு. இது ஒரு பையன் நம்மகிட்ட கேட்டான், ஐயா இன்னைக்கு என்னையா லீவு அப்படின்னா, காந்தி ஜெயந்தி தானே. சரிங்கயான்னு போயிட்டேன். மறுநாள் வந்து கேட்டேன், ஐயா காந்தி யாருன்னு தெரியலையா, இந்த ஜெயந்தி யாரையான்னு கேட்டேன். அடே ஜெயந்தினா பிறந்த நாளை தாண்ட அந்த ஜெயந்தி விழான்னு சொல்லுவாங்கடா. அப்படியா? உன் பயக சாதாரணமான கிடையாது. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தை கூட கேள்வி கேட்கிறான். சின்ன சின்ன விஷயத்தை கூட அவனுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது நம்முடைய கடமை. நெற்றி, நான் சொன்னேன்ல, நெற்றியில ஏன் உறுதி போடுற, அங்கே ஏன்
ருத்ராட்ச மாலையெல்லாம் தொங்குது, எதுக்காக தொங்குது? அடே, அதுக்கு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனை கிரகிச்சு வைக்கக்கூடிய சக்தி இருக்குடா. அப்படியா? அதுல எத்தனை முகம்? இருமுகம் இருக்கு, மும்முகம் இருக்கு, 4 முகம் இருக்கு, 5 முகம் இருக்கா? அப்படியா? முகம்னா எது? தொட்டு பார்க்க வைக்கிறான். இந்த ஒரு திராட்சை தான் ருத்ராட்சை. ஒரு திராட்சைனா ருத்ராட்சை. அந்த ருத்ராட்சைய அணியும் போது நம்ம எப்படி எல்லாம் இருக்கணும், எப்படி நமக்கு அந்த வைப்ரேஷன் கிடைக்குது அப்படிங்கறத அவன் சொல்லி கொடுத்தா செய்யணும். ஆனால் நமக்கே தெரியாது, நம்ம எங்க போய் சொல்லி தர்றது? சொல்லிக் கொடுக்க எனக்கு நேரம் இல்லைன்னு இந்த சில பெற்றோர்கள் என்ன சொல்றாங்க, எனக்கு நேரம் இல்லை. நேரம் இல்லையா? நேரமா இல்ல, நமக்கு நிறைய நேரம் இருக்கும், எல்லா நேரம் இருக்கும். ஆனால் அதை பொழுதுபோக்குக்காக பயன்படுத்துகிறோம், பிள்ளைகளை கவனிக்கிறது பயன்படுத்துறோம். அவன் ஒழுக்கமானவான வளர்கிறானா? 1 லட்சம் ரூபாய் கொண்டு போய் பீச கட்டினதோட சரி. பையன் நல்லா படிக்கிறானா, 100க்கு 100 வாங்கிட்டானா, 98 99 அதோட ஒதுக்க கூடாது. இவன்கிட்ட நல்ல சொல்லு வருதா இவன் வாயில இருந்து? இவனுடைய செயல் பிறரை காயப்படுத்தாமல் இருக்கிறதா என்று பார்க்கிறோமா? கிடையாது. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? வேலை பத்தி பேச வந்தாலும் காயப்படுத்த தானே செய்வேன். வேலுண்டு வினையிலையும் பேச வந்திருக்கீங்க. இந்த வேலை எதுக்கு கொண்டு வந்தாரு? சூரபதுமனையும் சிங்க முகனையும் யானை முகனையும் அழிப்பதற்காக தானே வந்தாரு. அப்ப அழிக்கலாம்ல, என் பையனும் அழிக்கட்டுமே. அவன் அழிக்கவில்லை. இந்த உலகத்திலேயே சம்ஹாரம் செய்யாத ஒரு கடவுள்னா முருகன். சம்ஹாரம் செய்யலையா? அப்ப பொசுக்கி அழிக்கலையா? கிடையாது. முருகனுடைய வேளால் பொசுக்கப்படவில்லை. முருகன் வேலும் பொசுக்கிற வேலையை ஒருபோதும் செய்யாது. ஏன்? காரணம் என்ன என்று கேட்டால், சூரபதுமனை அழித்தானே, மராமரமாய் நின்றவனை இருகூறாக பிளந்தானே, பிளந்துட்டு அதை என்ன செஞ்சான்? மயிலாக்கினான், வாகனமாக்கி விட்டான். சேவலாக்கினான், அதை கொடியில் பதித்து விட்டான். இது அவன் அப்படியே ஆட்படுத்திக் கொள்வது. வாடா, என்னோட ஐக்கியமாக்கிறேன். என்னங்க, அசுரனை போய் தன்னோட இணைச்சுக்குவானா? அவனிடம் உள்ள ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்களை சிதைத்து விட்டான். அவ்வளவு பெரிய அசுரனுக்கே அடைக்கலம் தந்த முருகன் வேல் நம்ம வினையை தீர்க்காதா? நம்ம வினையை தீர்க்குமா தீர்க்காதா? இப்ப எல்லாருக்கும் அந்த சந்தேகம் போயிடுச்சு. ஆனா அசுரனுடைய வினையவே தீர்த்த வேல் நம்முடைய பாவங்களையும் தீர்க்கும். அப்ப இன்னைக்கு நிறைய பாவம் செய்வோம். ஏன்? வேல் உண்டு, வினை இல்லை. எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு ஐயா காலில் விழுந்துடுவோம். அறியாமல் செய்த பிழைக்குத்தானையா இது இருக்கு. அறிஞ்ச பிழைக்கு ஒரு தண்டனையை மண்டையில ஒரு போடு போட்டுடுங்க, அது நிப்பாட்டும். சரி, அவனே கதி என்று வந்து விட்டோமே. இந்த ஞானவேல் சிக்கல்ல போய் அந்த அன்னையானவள் அந்த ஞானவேலை கொடுக்கும் போது இந்த தெய்வத்துக்கே வேர்க்குறாங்க. இந்த தெய்வத்துக்கே வேர்க்கு, படிச்சு வேர்க்குது. ஏன் வேர்க்குது? இந்த வேல் அவ்வளவு சக்தியானது. இந்த வேல் இவ்வளவு சக்தியானது என்றால் யார் கொடுத்தது? அன்னை கொடுத்தது. அன்னை கொடுத்தது நம்ம சொன்னோம். இந்த அன்னைக்கே ஒருக்க வேர்த்துச்சு. அன்னைக்கே வேர்த்துச்சு. அன்னைக்கு எப்படி வேர்க்கும்? அன்னைக்கு பயமாய் போச்சு. எப்படி பயமாகும்? அன்னைக்கு பயமா? பார்வதிக்கா பயம்? பார்வதிக்கு எப்படி பயம் வரும்? சிவன் நெற்றிக்கல்லை திறந்து விட்டால் பார்வதி மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள புல் பூண்டுகள் கூட பயப்படும். காரணம் என்னன்னா, எப்படி எரிமலை குழம்பு வெடித்து வெளிவருகிறதோ அதுபோல சிவனின் நெற்றியில் இருந்து வெடித்து வெளிவருகிறது அந்த கங்கு. தீ சோலை அப்படியே பொங்கி வரும், தீ பொறிகள் வருகிறது. இந்த தீ பொறிகளை ஏந்திக் கொண்டு வாயு பகவான் பறக்கிறார். கங்கை அதை வாங்கி கொண்டு போய் சரவண பொய்கையிலே போடுகிறார். இந்த தீ கங்கு வெளியே வரும்போது பயந்து போய் பார்வதி தேவி ஓடுறாள். பயந்து போய் பார்வதி தேவியே ஓடுகிறாள். ஏன்? வெக்க தாங்க முடியல, அவ்வளவு வெக்க. அவளுடைய அந்த சிலம்பில் இருந்து பரல்கள் உதிர்கின்றன. சிலம்பு பரல்களில் இருந்து வீரவாக்கு, வீரகேசரி, வீர மகேந்திரன், வீர மகேஸ்வரர், வீர புரந்தரர், வீர ராக்கதர், வீர மார்த்தாண்டர், வீர தீரர் என்று சொல்லப்படக்கூடிய 9 வீராந்தகர் என்று சொல்லப்படக்கூடிய 9 நவ வீரர்களும் தோன்றுகிறார்கள். இவர்கள் தான் அசுரனை வதம் செய்ய செல்லும் போது, ஞான வேலை ஏந்தி முருகன் போரிட செல்லும் போது அவருக்கு உறுதுணையாக சென்றவர்கள். உறுதுணையாக சென்ற இவர்களை கிரௌஞ்ச மலை உள்ள இழுத்துச்சு.
கிரௌஞ்ச மலையா? அப்படி ஒரு மலையா? ஆமா, அது ஒரு பறவை. கிரௌஞ்சன் என்ற அரக்கன் பறவை வடிவம் கொண்டவன். இந்த பறவை வடிவம் கொண்டவன் அகத்தியத்தை போய் அவன் சேட்டையை காமிக்க, அவரு சாபம் போடுறாங்க, நீ மலையா அங்கேயே இருக்கிறார். பாருங்க, தமிழுக்கு அசுரனே கட்டுப்பட்டு கிடந்திருக்கான். தமிழுக்கு அசுரனே கட்டுப்பட்டு கிடந்திருக்கான். தமிழுக்கு அவ்வளவு சக்தி இருக்காயா? இருக்கு. தமிழுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. அதனாலதான் தமிழ் கடவுள் முருகன் சொல்றோம். தமிழ் கடவுள் முருகனுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. வகுப்புல ஆசிரியர் பாடம் நடத்துறாரு. என்ன பாடம்? நாமெல்லாம் சின்ன வகுப்புல படிச்ச பாடம் தான். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் கொல்லாது சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், மதியாதா தலைவாசல் மிதிக்க வேண்டாம். உலகநாதர் எழுதுனா உலக நீதியிலிருந்து அந்த கருத்துக்கள் எல்லா பிள்ளையும் சொல்லுது. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். ஒரு பிள்ளை மட்டும் சொல்லல. அம்மன் உன் பேர் என்னடா? ஐயா ராமலிங்கம். ஏண்டா சாமி பேரை வச்சுக்கிட்டு எப்படிப்பட்ட ஒழுக்கம் நிறைந்த பாட்டை சொல்லிட்டு வந்துக்கிட்டு நீ சொல்ல மாட்டேற? ஐயா நீங்க கோச்சுக்கலைன்னா நான் ஒரு கருத்தை சொல்லலாமா? இவர் பெரிய அறிஞர், எனக்கே கருத்து சொல்லுவேன், நீ சொல்றா என்னடா? வேண்டாம் வேண்டாம் ஏன் சொல்லி தரீங்க? கீழே உளுந்துராத பிள்ளைகிட்ட சொல்லாதீங்க. உளுந்துருவானா? மோதிராதுன்னா மோதிருவேன். சைக்கிள் சொல்லி தரும்போது அப்பா பின்னால பிடிச்சுக்கிட்டே ஓடுவார். கொஞ்சம் தூரம் போகவும் விட்டுறாரு. வந்தீங்களா? அதாங்க நம்பிக்கை. அதுதான் நம்பிக்கை. அது போலதான் கடவுளும் நமக்கு பயிற்சி தருவாரு. அப்படியே ஓடுறானான்னு பார்ப்பாரு. பின்னால திரும்பி பார்க்க கூடாது. வர்றானா இங்க பார்த்தா கீழே ஒருத்தரும் பார்த்தாக்கி அப்பா நீ வரலையா அப்பா, நான் அந்த வரைக்கும் போயிட்டேன் அப்படின்னு காலை ஓடிட்டு பையன் திரும்பி பார்க்கும் போது ஆஹா இதை விட்டுட்டாரு. ஆமா, எங்க அப்பாவுக்கு என் மேல நம்பிக்கை வந்துருச்சு. எப்ப விடுவோம்? சரியா நான் சுத்தினேன், இடுப்பு ஆட்டல, ஹேண்டில் பார் வளையல, போயிருவேன் அப்படின்னு நம்பிக்கை வந்தா அப்புறம் பையனுக்கு காயம் விடணும்னா அவர் விட்டாரு கிடையாது. வேண்டாம்னு சொல்றீங்களா? நான் எப்படியா அதை சொல்றது? அப்ப வேண்டும்னு சொல்லணுமோ? அப்ப நீயே சொல்லு, ஒரு பாட்டு சொல்லு. உடனே அந்த குழந்தை பாடுகிறது. ஒரு மையுடன் நினது திருவடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும், பெருமை பெருநினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாது நிற்க வேண்டும், பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், மதமான பேய்பிடியாது இருக்க வேண்டும், மறு பெண்ணாசையை மறக்க வேண்டும், உன்னை மறவாது இருக்க வேண்டும், மதி வேண்டும் என்கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும், தர்மபதி சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கண்ட வேலே, தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே. வள்ளலார் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்று இந்த விளையும் பை முளையிலே தெரிஞ்சு சொன்னாங்கல்ல. அதனாலதான் வேலோடும் மயிலோடும் காட்சி தந்தான் முருகன். முருகன் வேலோடும் மயிலோடும் காட்சி தருவாரா? தருவார். இந்த மயில் எங்க இருந்துச்சு? குறிஞ்சி நிலத்தில் வாழக்கூடிய ஒரு பறவை. இந்த மயிலை பார்த்தவனே நமக்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷம். இந்த சின்ன மயிலிறகை கொண்டு போய் நோட்டு புத்தகத்துல வச்சு இந்த மயிலிறகு குட்டி போட்டுச்சா போடலையாம நம்ம எத்தனை விரட்டி விரட்டி பார்த்துருக்கோம். எனக்கு மயில் ரெக்கை கிடைச்சிச்சுன்னு சொல்லி வீட்டுல பூஜை அறையில் வைத்து வழிபடக்கூடியவர்கள் எத்தனை பேர். காரணம் என்ன? ஆகா, அது அந்த அழகா அதை விரிச்சு ஆடும்போது பார்க்கக்கூடிய பேரின்பம் சாட்சாத் அந்த முருகனையே பார்ப்பது போல் இருக்கிறதே. இதை விட ஒன்று வேண்டுமா? இதை விட ஒன்று வேண்டுமா நமக்கு? இந்த நவ வீரர்களும் உள்ளே புகுந்த போது கிரௌஞ்ச மலையை குத்தி அழித்து உடைத்த வேல். அதோட மட்டும் இல்ல, அங்க மயிலாகவும் வேலாகவும் சூரபதுமனை ஆக்கியவன் யானை முகனை என்ன செய்தான்? ஐயனாருக்கு வாகனமாக்கினான். சிங்கமுகனை என்ன செய்தான்? சக்திக்கு வாகனம், சிம்ம வாகினி. என்னையா வாகனங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு பேரா இருக்கு? அப்ப மூசு வாகனம் நம்ம பிள்ளையா இருக்கு. மூசு வாகனம் நம்ம பிள்ளை. அவர் இருக்கிறதுலே எளிமையான அலுவலங்களை. அருகமுள்ளு யாருக்கு பிடிக்காது? அவருக்கு தான் பிடிக்கும். அருகமுள்ளு யாருக்கு பிடிக்காது? அவருக்கு தான் பிடிக்கும்.
சும்மா ஒரு மண்ணால் உருண்டை கட்டி வச்சா போதும், அவர் தான் பிள்ளையார். பிடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி ஏண்டா உட்காந்துருக்கேன்னு கேட்கிறவன். அதனாலதான் அருணகிரி அருமையா பாடினார். கைத்தல நீரைகனி அப்பமோட பொறி கப்பிய கலிமுகம் அடிவேணி கட்டிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்பொரு திரள் பூய மதையானை மத்தல வயிரனை உத்தமி புதல்வனை மட்டமில் மலர் போடு பண்பேனே முத்தமில் அடைவினை முற்படுகிறதனில் முற்பட எழுதிய முதல் மோனே முப்புறம் ஏறி செய்த அச்சிவன் ஊரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணி படு அக்கணம் அதனிடை இவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மனமருள் பெருமானே. அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மனமருள் பெருமானே. அங்க முருகனை வள்ளிட்ட சேர்க்கிறது போது கூட அந்த கஜமுகன் போறான். நம்பிராஜனின் மகளாக பிறந்தவன். அப்ப நம்பிராஜனின் மகளாக யாருடைய வயிற்றில் பிறந்தவன்? இந்த வள்ளி அவள் இச்சா சக்தியாக கிரியா சக்தியாக முருகன் வர வேண்டியவா வயிற்றிலா பிறப்பார். மானின் வயிற்றில் பிறந்தவர், மானின் போட்ட குட்டியவர், மானின் வயிற்றில் பிறந்தவர். பிறந்து அந்த வள்ளி கொடி இருக்கக்கூடிய கிழக்கு கொடிக்குள்ள அவரை கண்டெடுக்கிறான் நம்பிராஜன், எடுத்து வளர்த்தவன். அதனால்தான் இச்சா சக்தியாக இருந்து புறமகளாக இருந்த வள்ளியை அவன் வேடம் நிறுத்தனாக வந்து பயமுறுத்துகிறான். மரமாக மாறி அங்க இருக்கிறவங்க எல்லாம் வேடிக்கை காட்டுகிறான். முதியவனாக மாறி இச்சையோடு அவனை அணுகும் போது இந்த விநாயகன் வந்து விரட்டமா அந்த முதியவனை கட்டி பிடிக்கிறார் வள்ளி. அப்பதான் அந்த ஸ்பரிசம் ஏற்படுகிறது. நீங்க உங்க பேரன் பேத்திகளை நெஞ்சோடு அணைச்சி அப்படி கட்டி பிடிக்கிறீங்களே, இதுதாங்க மரபு வழியாக உங்கள் உணர்வுகளை உங்கள் பேர குழந்தைக்கு கடத்துவது. ஒண்ணும் இல்லை, அடிக்கடி கட்டி பிடிக்க பேர பிள்ளைகளை. காரணம் என்ன தெரியுமா? உங்கள் முழு அன்பும் உங்கள் மூதாதையர்களின் ஆசியும் அப்படித்தான் செல்லும். சும்மா பணத்தால வராது, பொருளால வராது. அன்பு மேலிட அணைக்கும் ஒவ்வொரு அணைப்பிலும் இறைவன் இருக்கிறான். அந்த இறைவன் அந்த சக்தியாக உள்ளே கொடுக்கிறான். தொழு நோயாளி தொட்டு தூக்கி அவனை துடைத்து மருத்துவம் பார்த்து அன்போடு அணைத்தாலே அன்னை தெரசா அங்கே இருக்கிறான் கடவுள். அன்னையே, நீயே கல்யாணம் முடிச்சிருந்தா ஒரு பிள்ளைக்குத்தான் தாயாயிருக்க. நீ கருவுற்றிருந்தால் ஒரு பிள்ளைக்குத்தான் தாய். கருணை உற்றதால் எங்கள் எல்லோருக்கும் தாயாயிருத்தான் கருதியிருக்கிறார். நீங்கள் கருணை கொண்டவர்களாக இருந்தால் எல்லோருக்கும் நீங்கள் தாய். ஐயா, நான் ஆம்பளையா, நான் தாயாக முடியுமா? கண்டிப்பாக நீங்களும் தாய் தான். அதான் தாயும் மாணவனாக இருந்தானையா இறைவன். நான் பாதி, நீ பாதி. அன்னைக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தார். 50 விழுக்காடு இடஒதுக்கீட இறைவன் கொடுத்துட்டாரு. ஆண்டியாக நின்ற போது கூட அம்மை போய் கேட்கிறா, டே என்னடா, ஏண்டா இப்படி போயிட்ட அப்படின்னு. ஏப்பா இப்படி போயிட்ட? ஏண்டா, ஞான பணமே நீதானடா, ஏண்டா இப்படி போயிட்ட? எங்க போய் நின்றுக்கிட்டான்? பழனியில போய் நின்றுட்டான். கோபத்தோட பழனியில போய் நின்றுக்கிட்டான். தென்பழனி மலையோரம் தெழுதமை இசை பாடும் செந்தூரி கலரோரம் தேவாவும் புகழ் பாடும் முருகா முருகா முருகா. காவிரியில் நீராடி சுவாமி மலைப்படியேறி, காவிரியில் நீராடி சுவாமி மலைப்படியேறி முருகா உன் முகம் காண முப்பொழுதும் வேண்டும் அப்பா. பழமுதிரும் சோலையிலே பழமாய் நீ கனிந்திருப்பாய், பழமுதிரும் சோலையிலே பழமாய் நீ கனிந்திருப்பாய். பார்த்தவர்க்கு பசி தீரும், பணிந்தவர்க்கு குறை தீரும். தென்பழனி மலையோரம் தெல்லுதமிழ் இசை பாடும்.
எப்படிப்பட்ட இசையை பாடக்கூடிய அந்த இடத்துல போய் நிக்கிறவன் போய் கூப்பிடுறா, வாடா, எனக்கென்று ஒரு உலகம், என் நாடு, என் மக்கள் என்று நான் தனிமையில் இருக்க போகிறேன் என்று சொன்னானே, அந்த வேல் கொடுத்த தைரியம் தான். ஏன்? அவன்கிட்ட இருக்கிறது ஞான சக்தி, ஞான வேல். இதை இன்னொரு முறை அவ்வையே தெரிந்திருக்கிறார். அவ்வை எப்படி தெரிஞ்சா? இந்த அறிவாளி அரசர்கள் இருக்காங்க, அறிவு இருப்பது போலவே நானும் அரசன் என்ற ஆணவத்தோடு சில பேர் இருப்பாங்க. ஒரு நாட்டுல ரொம்ப எலி தொல்லை. எலி தொல்லைன்னா எங்க நடந்தா எலி, பட்டு கடந்தா எலி, சோப்பு பானைகள் எலி, குழம்பு சட்டிகள் எலி. எப்படி இருக்கும்? பொதுமக்கள் எல்லாம் எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, ஐயா ராசா எப்படியாவது எலியை ஒழிச்சிடணும்யா. இவருக்கு அதுக்காக, இந்த மக்களுக்காக இவரா போய் எலி பிடிக்க முடியும்? ஒரு அறிவிப்பு செய்தார். என்ன அறிவிப்பு? அரண்மனைக்கு ஒரு எலியை பிடித்து கொண்டு கொடுத்தால் 10 ரூபாய். வந்துட்டான் அத்தனை பேரும், 10, 15, 12, 27, 33, 13, 12 கூட வரிசையா நிற்கிறான். அத்தனை பேரும் அத்தனை எலியை பிடிச்சி வாங்கி வாங்கி அடிச்சாச்சு. அடுத்து கொஞ்ச நாள்ல 1, 3, 4, 7 அப்படி சுருங்கிடுச்சு, சிங்கிள் டிஜிட் ஆயிடுச்சு. அப்புறம் எலி வரல. ராஜாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, வெற்றி கொண்டாட்டம். நடந்து முடிவு. அடுத்த மாசமே ஒருத்தன் 10 எலியோட வந்தேன், பின்னாலே 15 எலி. இன்னொருத்தன், ஐயா ஒரு கூண்டு கொண்டு வந்திருக்கேன், 150 எலி வச்சிருக்கேங்க. 150 எலியா? எப்படா பிடிச்ச? இவனை போய் செக் பண்ணிட்டு வாடான்னு அனுப்பிட்டாரு. அவன் வீட்டுல எலி வளர்த்து அதுக்கு பூரா சோறு போட்டு வளர்த்துட்டு இருக்கான். ஒரு எலிக்கு 10, 150 எலினா 1500 ஆச்சு. எப்படி? வேலைக்கே போனதுல எலி வளர்த்தா போதும். பாத்தீங்களா? மதி எங்கே இருக்கிறது, ஞானம் எங்கே இருக்கிறது? அறிவு ஞானமாக ஆக வேண்டும். அறிவு ஞானமாகும். அதுக்காக இந்த ஞான வேலை செய்யும். இந்த வேலையை ஞான வேலை செய்யும். படிப்பை சொல்லிக் கொடுத்துறோம், பிள்ளைகள் படிக்க சொல்லிக் கொடுத்துறோம். யார் காலையாவது மிதிச்சிட்டியா? தொட்டு கும்பிடுறா. சொல்லி கொடுத்தீங்களா? கிடையாது. என் பேரன் தானே மிதிச்சான், மிதிச்சுட்டு போறேன், வேண்டாம், நாளைக்கு அதே மாதிரி பக்கத்து வீட்டு தாத்தாவும் மிதிக்கேன். அப்பதான் நான் பிள்ளையா மிதிச்சிருக்கேன், வைவாங்களா இல்லையா, திட்டுவாங்களா இல்லையா? ஒரு பேருந்துல ஏறினவனே ஓடி போய் இடம் பிடிச்சு உட்காந்துட்டான். ஒரு பாட்டி நின்றுகிட்டு இருக்கு, பேக்கு, லஞ்ச் பேக்கு எல்லாம் கையில இருக்கு. ஐயோ, பாட்டி நிற்குது, நம்ம எந்திரிச்சு நிற்கவா? முதுகு கூணல் வந்துருங்க. ஏன் அவ்வளவு லோடு? ஒர்க் லோடு. கட்டின காசுக்கு வஞ்சகம் இல்லாம புத்தகம் கொடுத்துருக்கு பள்ளிக்கூடம். அப்ப இதை தூக்கி சமக்கணுமா இல்லையா? இதுல ஒரு நன்மை இருக்கு. சரியா படிக்கலைன்னா மூட்டை தூக்கியாவது படிச்சுக்கலாம். லோடு தூக்கி தூக்கி பழகிறான். அதையும் நம்மளால இப்ப ஆட்டோல ஏற்றிட்டாங்க, இருக்கா இல்லையா? அப்போ அந்த பாட்டிக்கு இடம் கொடுக்கணும்னு இவனுக்கு மனசுல பதியணும். அதுதான் கல்வி. ஒழுக்கத்துடன் கல்வி இருந்தால் தலைமுறை செழிக்கும். வெறும் கல்வியை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா சமுதாயத்தை மதிக்காத ஒரு இளம் தலைமுறை உருவாகும். கூச்சல் போட்டு கத்துனா பக்கத்துல நோய்வாய்ப்பட்ட பெரியவர் இருக்காரு, அவருக்கு ஆபத்துன்னு அவனுக்கு தெரியணும். எத்தனை டெசிபல்னு அவன் படிச்சா மட்டும் போதாது. இவ்வளவு அதிர்வெண்கள், இவ்வளவு டெசிபல் அறிவியல்ல படிச்சா போதாது. இந்த அதிர்வுகள் என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் தெரிஞ்சுக்கணும். அதிர்வுகள் என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் தெரிஞ்சுக்கணும். ஞான குழந்தையாக இந்த முருகனை சோதிக்க அருமையான ஒரு நேரம் பாருங்க. அதுவும் நடக்கிறது நம்ம இடத்துல. பழமுதிர் சோலை அவை பாட்டி வரா, நாவல் மரத்தின் மேல் இருந்து கனிகளை தின்று கொண்டிருக்கிறான் முருகன். இருப்பவன் முருகன் என்று தெரியாமல், எப்பா இடையனா? ஆமா. அப்படியே 2 பழத்தை பறிச்சு போடும் பாட்டிக்கு. பசியா இருக்கு. சரி பாட்டி, பழம் உனக்கு எப்படி பழம் வேணும்? சுட்ட பழம் வேணுமா, சுடாத பழம் வேணுமா? நம்பாலாம் இப்ப சொல்லியிருக்கான், சுட்ட பழம்னா பக்கத்து கடையில காசு கொடுக்காம எடுத்துட்டு வந்து, ஏடா சுட்டுட்டேன், பேனா 2 பேனா வச்சிருக்க, பக்கத்துல போயிட்டு சுட்டுட்டேன். சுட்டுட்டேன்னா ஆண்டைய போடுறதுக்கு பிறர் அறியாமல் எடுக்கிறத சுட்டுட்டேன்னு சொன்னான். அன்னைக்கு அப்படி கேள்வி இல்ல, சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம்? என்னடா சுட்ட பழம் சுடாத பழம், புதுசா இருக்கு. அப்படி எனக்கு சுட்ட பழம் வேண்டாம், சுடாத பழத்தையே போடு. என்ன சுட்ட பழம்னா எப்படி இருக்குமா தெரியாதே அப்படின்னு கீழே விழுந்த பழத்தை எடுத்து இந்த பாட்டி கையில் வைத்துக் கொண்டு ஊதுகிறாங்க. என்ன பாட்டி பழம் சுடுதாங்க. இப்ப புரிஞ்சு வச்சு, ஆடா மேல இருக்கிறவன் சாதாரண ஆள் கிடையாது.
ஞான குழந்தையே, நான் யாரும் தெரிஞ்சுக்கிட்டேன், நீ கீழே இறங்கி உன் சுயரூபத்தை காட்டிட்டான். காட்டுறதோட விடல, பாட்டிட்ட கேள்வியை கேட்கிறேன். கொடியது எது பாட்டி? கொடிது கேட்பின் வரி வடிவேலோய், கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை, அதனினும் கொடிது ஆற்றுணா தொழுநோய், அதனினும் கொடிது அன்பிலா பெண்டிர், அதனினும் கொடிது அவர் கையால் இன்புற உண்பதுதானே. கொடிது கொடிது வறுமை கொடிது, சரி, இளமையில் வறுமை, ஆற்றுணா தொழுநோய், அப்புறம் கொடிது அன்பு இல்லாத பெண்கள். பெண்கள்னாலே அன்பு பெட்டகங்கள் இல்லையா? அன்பின் சொரூபம் இல்லையா? அன்னை என்பவள் அன்பின் வடிவம் இல்லையா? அன்பு இல்லாத பெண் கொடுமையா? சரி, அதை விட கொடுமை என்னன்னு கேட்டா, அந்த பெண்ணோட கையால வாங்கி சாப்பிடுறது. இந்த நம்ம மக்கள்லாம் நிம்மதி இல்லாம திடுறாங்கன்னா பார்த்துக்க, பெண் ஆண்கள் எல்லாரும் நிம்மதி இல்லாம இருக்காங்கன்னா அன்பு இல்லாத பெண்ணின் கையால இப்படி வாங்கி சாப்பிட வேண்டியிருக்கே நினைக்கிற நிலைய நீங்க உண்டு பண்ணிடாதீங்க. சுவை என்பது நீங்கள் சமைக்கின்ற உணவில் இல்லை, நீங்கள் பரிமாறுகின்ற விதத்தில் இருக்கிறது. நீங்கள் ஒரு கூட லஞ்சம் என்ன பழைய சோற என்ன கொடுத்தாலும் அன்போட சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. ஏன் சாப்பாடை குறைச்சிட்டீங்க? இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. இந்த பொரியல் தரவா, கூட்டு தரவா, ரசம் ஊத்தவா, கேளு போட்டு வச்சுட்டு சாப்பிட்டுருங்க, போயிட்டு வர 2 வெளியே வந்துடும், முடிஞ்சு வச்சு. இவரா எழுதிட்டு இன்னும் கொஞ்சம் பசிக்குன்னு கேட்டாலும் போட முடியாது. ஐயோ நிறைய வச்சுட்டாலே இது சாப்பிட முடியாதுன்னா ஒன்றும், ஐயோ சாப்பிடலன்னா போச்சு வச்சு தீர்த்துருவா. இது எழுந்து பாய் தட்டில் சோறு இருக்கு, வந்து ஐயோலையும் போட்டு வயிறு முட்டை தின்னுட்டு டீ கடையில் நெளிச்சு போய் உட்காந்துருப்பாங்க. என்னையா இன்னைக்கு கொஞ்சம் ஒரு சோறு கூட வச்சுட்டா திங்கலைன்னா வைவா. அதுக்காக அன்னமிடுதல் அமுது இடுதல் என்பது ஒரு பெரிய கலை. பெண்கள் ஆக்கி வைக்கிறது மட்டும் இல்ல, அதை செய்யணும் என்று அருமையாக அந்த பாடல்ல சொல்லியிருப்பாங்க. இப்படி ஒண்ணுன்னா சொல்லிட்டே வரும்போது பெரியது எதுன்னு கேட்கிறார். பெரியது எது? என்னடா இந்த கேள்வி சின்னதா தெரியும் நமக்கு, ஆனா அந்த கேள்வியில இருக்கிற பொருள் பெரிது. பெரியது கேட்பின் எரிதலை வேலோ, பெரிது பெரிது புவனம் பெரிது. உலகம் புவனமோ நான்முகன் படைப்பு, பிரம்மா படைச்சவன், அவன் தான் பெருசு. அதை விட நான்முகன் கரியமால் உந்தியில் உதித்தோன், திருமாலின் உந்தி கமலத்தில் உதித்தவன். அப்ப திருமால் தானே பெருசு. திருமாலோ அலைகடல் துயின்றோன், கரியமால் அலைகடலில் படுத்திருப்பவன். அப்ப கடல் தான் பெருசா? அலைகடலோ குருமுனி அங்கையில் அடக்கம், அகத்தியன் அங்கையில் அடக்கிட்டான். அலைகடலோ குருமுனி அங்கையில் அடக்கம், குருமுனியோ கலசத்தில் பிறந்தோம். அதனா அவர் பேரு குடமுனின்னு பேரு. அப்ப கலசம் தான் பெருசா? கலசமோ புவியில் சிறு மண். அப்ப மண்ணு தான் பெருசா? கிடையாது. புவியோ அரவினுக்கு ஒரு தலைப்பாகும், பாம்புக்கு அரவினுக்கு ஒரு தலைப்பாகும். அரவோ உமையவள் சிறு விரல் மோதிரம். சின்ன விரல், பெரிய விரல் கூட கிடையாது, சின்ன விரல்ல ஒரு மோதிரம் அந்த அரவு பாம்பு. சிறு விரல் மோதிரம். உமையோ இறைவர் பாகத்து ஒடுக்கம். இறைவன் வந்துட்டார். இந்த உமையவா யார்கிட்ட ஒடுக்கம்? ஈசனோட ஒடுக்கம் ஐயா, வேற எங்கேயும் போக. இறைவரோ தொண்டர் உள்ளத்து ஒடுக்கம். தொண்டர் உள்ளத்தை விட பெருசு உலகத்துல இருக்கா? முடிச்சார். சொல்லவும் வேண்டுமோ, உரைக்கவும் வேண்டுமோ? தொண்டர் உள்ளத்தை விட பெரியது இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. இங்கே இருக்கிறார்களே தொண்டர்கள், இவர்கள் உள்ளத்திலெல்லாம் இப்போது இந்த பழனி ஆண்டவன் குடிகொண்டிருக்கிறான். அவன் வேல் கொண்டு இவர்களுடைய வினைகளை எல்லாம் தீர்த்து கொண்டிருக்கிறான். அவர்கள் நினைத்து வந்த காரியங்களை எல்லாம் வெற்றியாக மாற்றிக் கொண்டிருக்கிறான். ஏனென்றால் அவன் வேறு வெற்றி வேறு. காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம் என்ற 6 பகைவர்களை அவன் அழிப்பதால் தான் ஆறுமுகன். அதனால்தான் ஆறுமுகன். ஞான வடிவான அந்த குழந்தை அப்பனுக்கே பாடம் சொன்னவன். அப்பனுக்கே இப்ப பாடம் சொன்னான். பிரணவ மந்திரத்தை மறந்தான் பிரம்மனே, அவனை சிறையிலே அடைத்தான் முருகனே. சிறையில் அடைச்சு விட்டானையா? பிரணவ மந்திரமா? அது பெரிய மந்திரமா இருக்குமோ? நமக்கெல்லாம் தெரியாதே.
பிரணவ மந்திரங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. சொல்லி பார்த்தீங்கன்னா முடிஞ்ச விஷயம் பிரணவ மந்திரம். ஏன் பிராணனை வாங்காதடா அப்படின்னு சொன்னோம். உயிர் வலி எவ்வளவு இழுக்கணும், எவ்வளவு உள்ள வைக்கணும், எவ்வளவு வெளிவிடணும். காற்றை உண்டு வாழக்கூடிய சித்தர்கள் எல்லாம் வாழ்ந்த மண் இது. காற்றை உண்டு வாழக்கூடிய சித்தர்கள் எல்லாம் வாழ்ந்த மண் இது. அதனாலதான் இந்த மூச்சு பயிற்சிய சொல்லி தந்திருக்கிறது இந்த பிரணவம். இவருக்கு சடாட்சரம், சரவண பவ, சரவண பவ, சட அட்சரம். மாலை மாதிரி 6 எழுத்து, 6 முகம் இல்லையா? அதனால 6 எழுத்து மந்திரத்தை ஓடுனா போதும். 5 எழுத்து மந்திரத்துக்காரர் ஒருத்தர் இருக்காரு. அப்பனுக்கு பாடம் சொன்ன இந்த சுப்பையனை வழிபட்டால், இந்த ஞான வேலை கையில் வைத்திருக்கக்கூடிய இவனை வழிபட்டால் எல்லாம் கிடைக்கும். எல்லாம் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். எல்லாம் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். நம்ம இப்ப சொன்னமே, முட்டை தருவத்தி திருநகை கை தல நீரைகணி அப்பமோடவல் பூரி. இந்த சந்தங்களை கொடுத்தவன் யார்? சந்தங்களை எடுத்து கொடுத்தது யாரு? சாட்சாத் இறைவன். என்னங்க இது அருணகிரிநாதர் பாடினது இல்லையா? அருணகிரிநாதன் தான் பாடின. அருணகிரி யாரு? பெரிய எந்த பல்கலைக்கழகத்தில் போய் படிச்சவரா? முனிவரா? கிடையாது. அவன் அருள் உள்ள புகுந்திருக்கு. எப்படி புகுந்துச்சு? அருணகிரிட்ட போய் நீ யாருன்னு கேட்டுப்பாங்க. அவர் சொல்லுவார், ஐயோ உலகத்திலே பண்ணக்கூடாத பாவங்களை எல்லாம் பண்ணிய பெரும்பாவி நான். சரி, நீ எப்படி இவர் கையில சிக்கின? திருவண்ணாமலை கோயில் கோபுரத்துல மேல ஏறி குதிச்சேன். என்னடாச்சு? என்னை வேலோடும் மயிலோடும் வந்து தூக்கிட்டானையா. யாரு? இன்னைக்கு பாருங்க, கோயில் கோபுரத்துல அப்படி உள்ள நுழைஞ்சது, கிழக்கு கோபுரத்துல உள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னா முதல் சன்னதி ஐயாவுக்கு தான். முதல் சன்னதி இந்த வெற்றி வேலனுக்கு தான் இருக்கிறது. அந்த அருணகிரியாரை கொண்டு வந்து கொடுத்து திருப்புகழை பாடறா. அம்பால சொன்னா, திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும். அப்ப பல்லு விளக்க வேண்டியது இல்லையான்னு கேட்க. பல்லு விளக்க வேண்டாம். ஏன்? 5 பொறி 9 ஓட்டை. இந்த 9 ஓட்டைகள்ல பூரா அழுக்கு தான் போகும். 9 ஓட்டைகளில் அழுக்குகள் வெளியேறும். உள்ள அழுக்கு இருந்தா தாண்டா வெளியேறும். திருப்புகழை பாடித்தா உள்ள அழுக்கு சேராது. புற அழுக்குகள் இருக்கும், வெளி அழுக்கு, உள்ள இருக்கக்கூடிய அழுக்குகள் இருக்காது. காரணம் என்ன? நீ சிவமாகவே மாறிவிடுவாய். உள்ளே இருக்கிற இறைவன் ஊனுடம்பு ஆலயமாக மாறிவிடும். ஊனுடம்பு ஆலயமாக மாறிவிட்டால் 9 வாயில்களில் கழிவுகள் எப்படி வரும்? வராது. காற்றை உண்டு வாழ்பவனுக்கு கழிவுகள் எப்படி வரும்? வராது. அந்த மந்திரங்களை சொல்ல சொல்ல, சடாட்சர மந்திரங்களை உச்சரிக்க உச்சரிக்க, சரவண பவ என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரங்களை உச்சரிக்க உச்சரிக்க அப்படியே நமக்குள்ள இருந்து வந்துடும். அதனாலதான் திருமுருகாற்றுப்படை பாடினார், ஆற்றுப்படை பாடினார். திருமுருகாற்றுப்படை பாடியவன் நக்கீரன். நக்கீரனா நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே சொன்ன நக்கீரன். நக்கீரன் ஏன் திருமுருகாற்றுப்படையை பாடினார்? நக்கீரன் ஏன் திருமுருகாற்றுப்படையை பாடினார்? நம்பால் பாருங்களேன், இங்க வந்து ஆயிரங்கன் மாரியம்மன் கோயில போய் சாமியை கும்பிடுவோம். தம்பி, என்ன தம்பி எல்லாம் பையன், நீ வந்திருக்க இன்னைக்கு கோயிலுக்கு, அம்பால தரிசிக்கவா? அம்பால தரிசிக்க இல்ல, நம்பால தரிசிக்க வந்தேங்க. நம்பால தரிசிக்கவா? அவையாவது அங்க வந்துருக்கு. பாத்தீங்களா? இந்த எவ்வளவு போய் எதுக்கு வர்றாங்க? அம்பால தரிசிக்க நம்ம போனா அவன் நம்பால தரிசிக்க போறேன். அதுக்குதான் கண்ணதாசன் அருமையா வரியை சொன்னார். ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை, அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடு இல்லை. ஆலய வழிபாடு வேணுமா? எங்க போன நீயே? ஆலய வழிபாடுல கண்ணும் மனசும் உடம்பு எல்லாமே அவன்கிட்ட ஒப்படைச்சு உள்ள போனதுல இருந்து அதே சிந்தனைகள். இவன் என்ன நகை போட்டிருக்கா, இவன் என்ன சேலை ஒழிஞ்சிருக்கா, இவன் தச்சிருக்கிற ஜாக்கெட் மாதிரியே நானும் தைக்கணும், இந்த கொலுசு எந்த கடையில வாங்கியிருப்பான்னு நினைச்சா முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சு.
காரணம் என்னன்னு கேட்டா, நேற்றைய வாழ்வு அலங்கோலம் அருள் நெஞ்சில் கிடைத்தது நிகழ்காலம். நேற்றைய வாழ்வு அலங்கோலம் அருள் நெஞ்சில் கிடைத்தது நிகழ்காலம். வரும் காற்றில் அணையா சுடர் போலும் இனி கந்தன் தருவான் எதிர்காலம். கந்தன் தருவான் எதிர்காலம். எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிலை. எனக்கும் இடம் உண்டு. அந்த முருகனின் மலரடி நிலையில் நமக்கு இடம் இருந்தால் ஞானம் அத்தனை கைகூடும். நக்கீரர் இவரு கோயிலுக்குள்ள போயிட்டோம், கவனம் போனா வேற எங்கேயோ இருக்கு. இதை கண்டுபிடிச்சதுக்கு ஒரு பூதம் இருக்கு. இந்த பூதம் என்ன செய்யும் தெரியுமா? யாரெல்லாம் இப்படி தெய்வ நிந்தனை செய்கிறார்களோ அவங்கள பூரா தூக்கி கொண்டு போய் ஒரு குகையில வச்சிடும். ஒவ்வொரு ஆளா தூக்கி கொண்டு போய் குகையில வச்சிடும். சில பாருங்களேன், இந்த நம்ம சொல்றோம் மனநிலை பிறந்தவர்கள் பைத்தியக்காரங்க. இவன் ஏன் இது செய்யணும்னா அவனை ரொம்ப நோண்டக்கூடாது. நோண்டணும் நம்ம செத்தோம். ஏன் கேட்குறீங்கன்னா, ஒரு மொட்டை கிணறு இருந்திருக்கு, அதுல ஒரு பைத்தியம் நின்றுக்கிட்டு 99 99 99 99 99 சொல்லிக்கிட்டே இருக்கு. என்ன 99 99 அது பதிலே பேச 99 99 99 சொல்லிட்டே இருக்கு. இந்த கணக்குள்ளதான் இருக்கும் போல இருக்கு. 99 99 இருக்கு. ஓ உள்ள ஏதோ 99 இருக்கு போல எட்டி பார்ப்போம். காலை பிடிச்சி உள்ள தூக்கி விட்டுட்டு 100 100 100 அடிச்சேன். தேவையானமா அடுத்தவங்க சொல்லல இப்படி போய் நோண்டலாமா? நோண்டக்கூடாது. ஏன்னா அறிவுங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். நாம எங்கேயோ பிறந்தா எங்கேயோ வளர்ந்தா இப்ப எங்க இருக்கோம் யோசிங்க. நீங்கள் தேர்ந்தெடுத்த வாழ்க்கையை உங்களால் வாழ முடியாது. அவன் போட்டு வச்சிருந்தான் அந்த கட்டத்துக்குள்ளே போய் நீங்க இருக்கிறது. இது எப்போ தெரியும்? எப்போ புரியும்? 50 வருஷம் கழிச்சு. நான் லாண்டா ஆச்சு. அப்பதான் நல்லா படிப்பேன். என் கூட படிச்சவர்களெல்லாம் டீச்சர் ஆகி ரிட்டையர் ஆயிட்டாங்க. ஏன் பாட்டி பையன் கேட்பேன். அதாண்டா தலைவிதி. அதாண்டா தலைவிதி. அதனால உனக்கு ஆட்சியா நான் இருக்கேன் பேரனுக்கு சொல்லுவோம். அப்ப நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்க முடியாது. உங்களுக்கு வடிவமைச்ச வாழ்க்கை காத்திருக்கிறது. காரணம் என்னன்னா, இந்த எண்ண பிறழ்வுகள். புத்திசாலி இருப்பேன், அதி புத்திசாலி இருப்பேன், சாதாரண ஆள் இருப்பேன். சாதாரண ஆள் என்ன செய்வான் தெரியுமா? ஒரு தேங்காய் கிடக்கும், வழியில ஒரு தேங்காய் கிடக்கு, எதுவும் மட்டையோட கிடக்கு, அப்படின்னு ஒரு எத்தி விட்டு போயிடும். அடுத்து புத்திசாலி என்ன செய்வான்? அந்த மட்டையை உரிச்சு தேங்காய் எடுத்து உடச்சி நல்லா தேங்காய் தண்ணியை குடிச்சுட்டு அப்படி திரும்பி பாயசத்துல போடுவேன். போட்டுட்டு சிரட்டை தூக்கி வெளியே ஓட்டுறேன். இந்த அதி புத்திசாலி இருக்கா பார்த்தீங்களா? அதி புத்திசாலி என்ன செய்வேன்? இந்த சிரட்டையை நல்லா சுரண்டி அதில் ஒரு குச்சை சொல்லி விட்டு அகப்பை 20 ரூபான்னு 40 ரூபாய்க்கு விட்டுருவேன். தேங்காயே 10 ரூபாய், தேங்காயே 10 ரூபாய், அகப்பை 40. இந்த அகப்பையும் தேங்காயும் எங்க சந்திச்சு தெரியுமா? இந்த தேங்காயை துருவிட்டு போட்டா பார்த்தீங்களா, அவன் வீட்டுல பாயாசத்தை கிண்டுறதுக்கு இந்த அகப்பை போயிருக்கு. இந்த அகப்பையும் இந்த தேங்காயையும் சந்திச்சுக்கிச்சான். ஆனவன் பிடிச்சி உள்ள விருந்தையில, நீ வெந்துகிட்டு இருக்க உடைய நான் கிண்டுறேன், நீ வெந்துகிட்டு இருக்க நான் உடைய கிண்டுறேன் பத்தியா? என்ன வாழ்க்கை? இதுதான் வாழ்க்கை. ஒருத்தர் எத்தி விட்டு போயிட்டான், அவனுக்கு ஞானம்னா என்னன்னே தெரியல. ஏன்? அவன் வாங்கி வந்த வரான், அவ்வளவுதான். அடுத்தாலு அடிச்சு முடிச்சான். ஆணவம் கண்மம் மாயை பார்க்க உள்ள அத்தனை அந்த 3 அழிச்ச உடனே உள்ள இருந்து ஞான ஒளி பிறக்கிறது. விலவிலேன்னு ஞான ஒளி, ஞானத்தை மட்டும் எடுத்துட்டு விட்டுட்டான். உள்ள இருந்த அந்த சிரட்டையை கீழே விட்டு அந்த சிரட்டை எவ்வளவு வேலை செய்வாங்க செஞ்சிச்சா? அப்போ ஒவ்வொரு நிலையிலும் பாருங்க, இந்த பொறுத்திருந்த கல் தான் வாசப்படி கல்லாம் மாறுமா? சுவர்ல ஏறின கல்ல யாரும் தொட்டு கும்பிடுறது இல்லை. நீ உள்ள பழனியாண்டவர் கோயிலுக்கு போகும்போது அப்படி தொட்டு கும்பிடுறோம். ஏயா, நான் ரொம்ப நாள் பொறுமையாவே கிடந்தேன், என்ன கல்லை கொண்டு வச்சுட்டாங்க, இப்படி கோபுரம்லாம் கெட்டிட்டான், இன்னமும் நம்மள ஒன்றும் செய்யாம இருந்தானே, சரி பொறுமையா இருக்கும், சரி பொறுமையா இருக்கும். இந்தா படியை போட்டாங்க, எல்லாரும் வந்து தொட்டு கொடுத்து போறாங்க. பாத்தியா, பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பதற்கு என்ன? 999 பேரை பிடிச்சு குகையில அடைச்சிருச்சு. கற்கி முகி போதும் ஒரு ஆளுக்காக காத்து. இந்த 999 பேரும் யாரு? கெடுதல் செஞ்சவன் இல்ல, கொலை கொள்ளா பண்ணவன் கிடையாது, தெய்வ நிந்தனை செய்தவர்கள். ஏன் தெரியுமா?
இந்த கலிகாலத்துல அப்படி ஆள் நிறைய பேர் பெருகிட்டாங்க. ஒரு நல்ல காவி வேட்டி, காவி சட்டை, தம்பரி முடி வச்சுக்கிறது, தேசம்தான் உள்ள அன்புள்ள, பாசம் இல்ல, அகந்தை இருக்கிறது. நான் சாமியார், நான் சொல்றதுதான் எல்லாரும் கேட்கணும், புது வழியை காமிக்கிறேன், கடவுளுக்கு நான் தான் நெருக்கமானவன். போட, கடவுளுக்கு என்னை விட நெருக்கமானவன் யாரும் இல்லை. ஏன் தினமும் திருப்புகழ் பாடிக்கிட்டு இருக்கேன், கந்தர் அனுபூதி பாடுறேன், கந்தர் அலங்காரம் பாடுறேன், என்னைய விடவா நான் நீ நெருக்கமானவன் யாரும் கேள்வி கேட்கறதே இல்லை. அதுதான் கலிகாலம். எளிமையா இருப்பார் ஒருத்தர், அவரை மதிக்க மாட்டோம். இப்படி வேஷம் போட்டு வர, சாமி என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி, இல்லை அதுல இல்ல. அருமையா குரலை சொல்லியிருக்காரு, மழித்தலும் நீட்டலும் வேண்டாம், உலகம் பழித்தது ஒழித்து விடி. மழிச்சுக்கிட்டு மொட்டையா மழிச்சு பெரிய துறையாக பெருசா நீட்டியும் துறவின்னு காமிக்காத. அதுல இல்லடா நானு, உலகம் படித்தவற்றை எல்லாம் நீ ஒழித்து விட்டால் நீதான் உண்மையான துறவி. அந்த துறவு வாழ்க்கையை எவராவது மேற்கொள்ள முடியுமானால் அவர்கள் தான் வணங்கத்தக்கவர்களே தவிர வெளி வேஷங்களை கண்டு ஏமாறாதீர்கள். பெரியோரெல்லாம் பெரியோரல்ல, சிறியோரெல்லாம் சிறியோரல்ல. அவர்கள் சொல்லும் செயலும் பிறரை காப்பாற்றணும், அன்பா இருக்கணும். சுடு வார்த்தைகளை பேசிவிட்டால் அங்கே தெய்வம் ஓடிடும், நிக்காது. நாவில் சரஸ்வதி இருக்க மாட்டார். நாவில் கொண்டு எழுதினானே குமர குருபர்களுக்கு, அகன முதலில் எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, இயல் இசை நாடகம் தீபம் ஏற்றி வைத்தாய் நீயே, இன்றவர் நெஞ்சை இங்கு குளிர வைத்தாய் தாயே. இன்றவர் நெஞ்சை குளிர வைத்தான சண்முக சிகாமணி கவிராயர் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு. என் பிள்ளை ஆஹா பேசிருச்சையா, என் பிள்ளை பேசிருச்சையா, இந்த முருகன் பேச வச்சுட்டானையா, எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு. அந்த வேல் செஞ்ச வேலை அவன் வினைகளை தீர்த்து விட்டது. நாவில் எழுதுகிறது வேல், நாவில் வேல் எழுதிவிட்டால் வினை தீர்ந்துச்சா. குமர குருவரன் என்ற அப்படியே அற்புதமான ஒரு கவிஞன் உருவாகிவிட்டான். ஊமை பேசுமா, பாடவே செய்யும். போய் பாரியா, ஊமை பேச மட்டுமா செய்யும், பாடவே செய்யும். சகலகலா வள்ளிமாலையை கொண்டு போய் காசியிலே அங்க பாடியவன். மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழே இங்க போய் பாடி அந்த அம்மனே வந்து முத்துமாலையை போட்டு போனான். அப்படிப்பட்ட குமரகுருபணனை பாட வைத்த வேல் இந்த வேல் சாதாரண வேல் கிடையாது. அவன் வினைகளை எல்லாம் தீர்த்த வேல் அந்த வேல், ஞான வேல், சக்தி வேல். அப்படிப்பட்ட அந்த வேலை எவன்லாம் படிக்கிறானோ அதை பூரா தூக்கி அமைக்கி இருக்கு கற்கி விதி 999. இன்னும் ஒரு ஆள் தேவை, பார்த்துக்கிட்டே இருக்கு. நம்ம நக்கீரர் போறார். சங்கர் இருப்பது எங்கள் குலம், சங்கரர் கேது குலம். சங்கை அறிந்து வாழ்வும் முன்போல் இறந்து வாழ்வது. டாக்டர் கடவுளுக்கே தர்க்கம் பண்ணவர், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. கடவுள்கிட்ட வளர முடியுமா? முடியும் என்று நிரூபித்திருக்கிறது தமிழ். கதவை திறக்கணுமா தமிழ், மூடணுமா தமிழ். இப்ப தமிழ் இவ்வளவு செய்யுமா? தமிழ் கடவுள் முருகனை தொழுங்கள், அவனுடைய சிந்தையை நெஞ்சில வைங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். நீங்க நினைத்ததெல்லாம் நடக்கும் கண்டிப்பா. ஐயா என்னையா செய்யறது, நல்லா இருக்கிறவன் தாயா சோதனை தொடர்ந்து வரும். பட்ட காலே படும், கெட்ட முடியே கெடும்னு அயோக்கியத்தனம் பண்றவன்லாம் நல்லா இருக்கானையா, நான் இப்படி இருக்கணையா கிடையாது. நீ கடவுளுக்கு நெருக்கமானவன். நீ நிம்மதியாக தூங்கி எழுவது போல அவன் தூங்கி எழவே முடியாது. திடீர்னு உறக்கத்துல விழிச்சு பதறுவான், உறக்கம் வராமல் புலருவான். காலையில வியாமா எந்திரிச்சுட்டு தூங்க முடியாது. ஆனா நமக்கு அப்படி கிடையாது. தூக்கத்திலும் அவனுடைய ஆசி இருக்கும். நம் உடல் கை கால்கள் எல்லாம் சுகமாக இருக்கும். கை கால்கள் சுகமாக இருந்தா அவன் தான் போலீஸ். உட்கார்ந்து எந்திரிக்கிறியா, சூப்பர், கடவுள் சூப்பரா வச்சிருக்காரு, நல்லா வச்சிருக்காரு. அவர் ரொம்ப பணக்காரர், வீல் சேர் தான் போவாரு. பாவம், அவர் என்ன பாவம் செஞ்சவரோ வீல் சேர் தான் போறாரு. ஆனா நீங்க நான் நடந்து போவேன், என் பேரனை தூக்கிட்டு போவேன், ரேஷன் போய் அரிசி மண்ணெண்ணெய் எல்லாத்தையும் நான் தான் வாங்கி நடந்து வருவேன். என்ன முன்ன வெக்கு நடப்பேன், இப்ப கொஞ்சம் வெட்டி நடக்கிறேன். அப்புறம் அந்த அளவுக்கு வச்சிருக்காங்க இறைவன். காரணம் என்ன? நாம் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இங்க வந்து நம்ம பழனியாண்டவர் கோயில்ல அப்பப்ப அவரை பார்த்துட்டு, ஐயா வினை தீர்க்கும் வேலைவா, உன் வேலை மார்பில் கொஞ்சம் குத்தி விடியா அப்பப்ப என்கிட்ட எங்கெங்கெல்லாம் ஆணவருக்கோ தட்டு, ஒவ்வொரு தட்டு தட்டி விட்டுன்னு சொல்றோமே. தட்டி விட்ட அந்த இடத்தில் நக்கீரன் அமர்ந்து கொள்கிறான், நிஷ்டையில் இருக்கிறான்.
தெய்வத்தை வேண்டிக் கொண்டிருக்கிற நேரத்துல அவர் பார்த்திருக்கிற மாதிரி ஒரு இலை உதிருது, தண்ணிக்குள்ள விழுது. விழுந்த இலை பேசாம இருந்திருக்கான், இலையோட விட்டுப்பாரு. இவரை சோதிக்க நினைத்து விட்டான் முருகன். சும்மா விடுவானா? தண்ணியில பாதி, நிலத்துல பாதி இலை. தண்ணிக்குள்ள இருந்த இலை மீனாக மாறுகிறது, பாதி உடம்பு மீன். நிலத்தில் இருந்த இலை பறவையாக மாறுகிறது. அது தண்ணிக்குள்ள இழுக்க, இது நிலத்துக்கு இழுக்க, ரெண்டுக்கும் போராட்டம். இவரு தெய்வ சிந்தனையை விட்டுட்டு இங்க வந்துருச்சு. இவர் கவனம் தூக்குடான்னு கொத்தா தூக்கிடுச்சு. தூக்குடான்னு சொல்லி கொத்தாக தூக்கி விட்டது பூதம். கொண்டு போய் குகையில வச்சிருச்சு. குளிச்சுட்டு வரும், நல்லா வந்து சாப்பிடுவோம். 999 வேலை சாதாரணமா பட்னியாலும் போட்டு வைக்கிற அந்த பூதம் நல்லா கொழு கொழுன்னு வளர்த்து வச்சிருக்கு. ஏன்? அப்பதான் நல்லா நிறைய அள்ளி சாப்பிடலாம். பூதம் சாப்பிட்டா நிறைய அப்படி அள்ளி சாப்பிடணும், அப்படி சாப்பிட்றதுக்காக வச்சிருக்கு. அதுக்குள்ள இவரு மன்றாடி மென்றார். இறைவா, செந்தில் நாதா, பழனிமலை அமர்ந்தோனே, ஆறுமுக வேலவா, எத்தனை பேருக்கு நீ அருள் செய்திருக்கிறாய் அப்பா, ஏன்டா எனக்கு இந்த தொல்லை, இதுல இருந்து விடுபடணும். இந்த 999 பேர் இவரை திட்டான். ஏன்? அடே, நீ வராம இருந்தா நாங்க இன்னும் கொஞ்ச நாளைக்காவது இந்த பூதம் போடுற சோத்தை திட்டு உயிரோடையாவது இருந்திருப்போம். நீ வந்து சேர்ந்ததுல இப்ப உயிர் போக போதேப்பா. 999 பேருக்கு எதிரியாயிட்டான். என்ன செய்ய? 371 வரிகள் அருமையா பாடுறார். திருமுருகாற்றுப்படை. ஆற்றுப்படை என்றால் ஆற்றுப்படுத்தி அல்லல் படுகின்ற உயிர்களை ஆற்றுப்படுத்தி அவனிடம் சேர்க்கும் வேலை. அல்லல் படுகின்ற உயிர்களை ஆற்றுப்படுத்தி அவனிடம் சேர்க்கின்ற அந்த வேலையை செய்யும். எப்படி? திருமுருகாற்றுப்படையில் அத்தனை வரிகளையும் முருகனை பாடுது. பாட 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 உள்ளம் குளிர்ந்த அந்த முருகன் அந்த குகையை பிளந்து பூதத்துக்கும் சாப விமோசனம், இந்த 999 உயிர்களுக்கும் நக்கீரனுக்கும் அருளிய அந்த தெய்வம், அந்த வேல் வினைதீர்க்கு மேலன்றி வேறு என்னவாக இருக்க முடியும்? வினைதீர்க்கு மேலன்றி வேறு என்னவாக இருக்க முடியும்? கண்டிப்பாக அப்படிப்பட்ட அந்த வேலவனை அத்தரும் சவாதும் அழிய பூசினும் அங்கம் மணக்கவில்லையே முருகையா, அங்கம் மணக்கவில்லையே. அத்தரும் சவாதும் அழிய பூசினும் அங்கம் மணக்கவில்லையே முருகையா, அங்கம் மணக்கவில்லையே. சித்தம் மணக்கும் செல்வ குமரன் செயலினை போல் சீர்மனம் வேறு இல்லையே குமரையா, சீர்மனம் வேறு இல்லையே. முருகனை கும்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே, உடல் பற்றிய பிணியாருமே. இந்த உலகத்துல பிணி இல்லாத மனிதர்கள் இல்லை. நரை, திரை, மூப்பு, பிணியம், இது இல்லாத மனுஷனே கிடையாது. எல்லாருக்கும் இது ஒரு காலகட்டத்தில் வந்துடும். இந்த பிணியில 2 பிணி இருக்கு. பிணியில 2 பிணியா? நிறைய நோய்கள் இருக்கையா? கிடையாது. ஒன்று உடல் சார்ந்த பிணி, இன்னொன்று மனம் சார்ந்த பிணி. உடல் சார்ந்த பிணி, மனம் சார்ந்த பிணி. உடல் சார்ந்த பிணிக்கு மருத்துவர்கள் இருக்கிறார்கள், மனம் சார்ந்த பிணிக்கு மனநல ஆலோசகர்கள் இருக்கிறார்கள் என்று மட்டும் நீங்க நினைக்காதீங்க. உடல் சார்ந்த பிணிக்கு மருத்துவர்கள் இருந்தாலும் மனம் சார்ந்த பிணிக்கு இறைவன் ஒருவன் தான் இருக்கிறான். உடல் சார்ந்த பிணிக்கு கூட மருத்துவர்கள் முயற்சி செய்வார்கள், அவ்வளவுதான். ஆனா அத ஃபைனல் பண்றது யாரு? முடிவு கட்டுறது யாரு? இறைவன் தான். நல்ல ஒரு ஆபரேஷன் பண்ணியாச்சு, இதய நோய் ஆபரேஷன். ஐயா, எங்க தாத்தா பழச்சுக்கிறாரு, அதான் நல்ல ஆயுசுக்கும் 100 வயசுக்கு இருப்பாருன்னு சொல்லவே மாட்டாங்க. என் பங்குக்கு நான் செஞ்சுட்டேன், எல்லாருக்கும் கொடுங்க, அதுக்கு மேல அவன் இருக்கேன். என்னையா அவருக்கு சீஃப் டாக்டரா? இல்ல இல்ல, இறைவனை சொன்னேன். அதுக்கு மேல அவன் இருக்கன்னா அவன் இல்ல, சீஃப் டாக்டர் கிடையாது அவரு. அவர் எல்லாருக்கும் வைத்தியர், அதனாலதான் வைத்தியநாதன். நம்ம மனத்தையும் உடலையும் வைத்தியம் பார்த்து சரி பண்ணக்கூடிய அந்த நாதன் தான் வைத்தியநாதனாக இருக்கிறார். அதனாலதான் நம்ம பகழி கூத்தர் இருக்கார் பாருங்க. பகழி கூத்தர்னு ஒருத்தர் இருந்தார். எங்கன்னா நம்ம திருப்புல்லாணி கோயில் இருக்கு இல்லையா, ராமர் போய் படுத்து கிடந்தார் பாருங்க, தர்ப்பையில போய் படுத்துட்டார். தர்ப்ப சயனம், அவருக்கு பேரு தர்ப்ப சயனன்.
தர்ப்ப சயனத்துல இருந்ததுனால அவருக்கு பேரு தர்ப்பாசனர்னே பேரு. அந்த தர்ப்பாசனர் இருந்த இடத்துல பிறந்தவர் இவர். அங்க ஒரு ஐயனார் கோயில் இருக்கு, புகழூர் ஐயனார் கோயில். புகழூர் ஐயனார் கோயில்ல இந்த பகழி கூத்தரின் அப்பா போய் என்ன செய்யறாரு, சாமி வேண்டாம் ஐயா, என் பிள்ளை இல்லையா, உனக்கு புள்ள பிறக்கும், பேர் புகழும் பெறக்கூடிய பிள்ளையாக பிறக்கும், நல்ல பேர் போற்ற விளங்குவானே அந்த பிள்ளை, சாதாரண ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, அவரு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அப்ப அவரோட பேர், அந்த ஐயனாருடைய பேர் பகழி கூத்தர். பகழி கூத்தர்னே பேர் வச்சுட்டார் பிள்ளை. பிறந்த பிள்ளை வைணவ பிள்ளையாக இருக்கிறது. இப்பதான் ஜைவம் வைணவம்னா, ஜைவமா வைணவமா நம்ம பையன்கிட்ட கேட்போம், தம்பி இங்க வாயா, மதங்கள்ல 2 பிரிவு இருக்கு தெரியுமா? இல்லையா, மதம் பிரிவாம இருக்கு. அவனு சொல்றேன் சைவம், அப்ப இன்னொன்னு அசைவம்ங்க, அது சாப்பிடுறது பிரிவு. சைவம்னா இன்னொன்னு அசைவம்னு பழகி வச்சிருக்கேன். ஏன்னா அது பார்க்கிற இடமா சைவம் அசைவம் இரண்டும் கிடைக்கும். சைவம் அசைவம், சைவம் அசைவம், எங்கேயாவது சைவம் வைணவம் பார்த்துருக்கானா? பார்க்கல. இந்த கலிகாலத்துல அவனுக்கு தெரியல. முன்னால சைவம் வைணவத்தும் பெரிய போட்டியே இருக்கும். நீங்க பட்டையா நாமமா, அந்த நாமத்திலே இப்படி போடுவீங்களா இப்படி போடுவீங்களா, அந்த நாமத்திலே எப்படி போடுவீங்க, வடகலையா தென்கலையா தான் சண்டை வரும். ஆனா இன்னைக்கு பிள்ளைகளுக்கு அதெல்லாம் கிடையாது. பெருமாளை கும்பிடுவோம், சிவனை கும்பிடுவோம், முருகனை கும்பிடுவோம், சக்தியை கும்பிடுவோம். சக்தியை கும்பிட்டால் சாத்தம், முருகனை கும்பிட்டால் கௌமாரம், சூரியனை கும்பிட்டால் சௌனம். சூரியனை மட்டும் வழிபடுறவங்க சௌனம், திருமாலை வழிபடுவதால் வைணவம். வைணவ பெரியாரின் குடும்பத்தில் பிறந்த அந்த பிள்ளைக்கு ஒரு சீட்டு கொடுக்கிறான். யாரு? சாட்சாத் முருகனை முருகன். என்னையாது, அப்ப வேற மதத்தை சார்ந்தாலும் சீட்டு கொடுப்பானா? வேற மதம்ங்கிறது நீ வளர்த்தது. நீ பிறக்கும் போது இவர் இந்த மதத்துக்காரனா பிறக்கிறா, இந்த சாதிக்காரனை யாருக்காவது தெரியுமா? அந்த குழந்தை இந்த சாதியாத்தான் இருக்கும். எப்படிங்க சொல்றீங்க? இந்த கையில இந்த அடையாளம் இருப்பாங்க, இந்த கண்ணத்துல இந்த அடையாளம் இருப்பாங்க, சொல்ல முடியுமா? நம்மளா ஒரு சாயம் பூசி வச்சிருக்கோம், இது இந்த சாதி, இது இந்த மதம் அப்படின்னு. அந்த பிள்ளைகிட்ட சீட்டு வருது. என்ன சீட்டு? பூமாது ஒற்றும் பகழி கூத்தா, உன் பாமாலை கேட்க யாம் பற்றேமா, ஏமம் கொடுக்க அறியேமா, கூற்றுவன் வாராமல் தடுக்கவே அறியமாதாம். ஒரு அழகான வெண்பாவை எழுதி சீட்டை கையில சொல்லிட்டு போயிட்டார். பகழி கூத்தர் யோசிக்கிறார், என்னையாது சீட்டு இப்படி வந்திருக்க? உடனே பிள்ளைத்தமிழ் பாடுறார். பிள்ளைத்தமிழ்னு ஒரு இலக்கியம் இருக்கு. அந்த முருகனை குழந்தையா நினைச்சு பாடுறார். காப்பு செங்கீரை தாள் சப்பானி முத்தம் வருகை, அப்படியே வரிசையா 10 பருவம். ஆண் பிள்ளைன்னா ஆண் பிள்ளை பிள்ளைத்தமிழ், பெண் பிள்ளைன்னா பெண்பார் பிள்ளைத்தமிழ், 10 பருவமா வச்சு பாடுறார். அழகான திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் பாடுறார். இந்த பிள்ளைத்தமிழை அரங்கேற்றுவதற்காக எங்க போயிட்டாரு? திருச்செந்தூருக்கு போயிட்டாரு. திருச்செந்தூருக்கு போன மனுஷன் திருச்செந்தூர்ல அந்த பிள்ளைத்தமிழை அரங்கேற்றிட்டு அப்படியே இறைவனை வணங்குறார், ஜெயந்திநாதரை வணங்குறார். அந்த அரச கோலத்தில் அங்கே இருக்கக்கூடிய சந்தன அலங்காரம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். இன்னைக்கு ஆண்டி கோலத்துல இருக்கிற முருகனை பார்த்தா எப்படி ஜொலிக்கிறார் பாருங்க. அடியவர்கள் அப்படியே அந்த ஞான சக்தியான அந்த வேல் முருகனை அப்படியே தொழுது நம்ம வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அந்த ஓடுவார்கள். அவ்வளவு அருமையாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க. அந்த அந்த உருவம் நம்ம அப்படியே பேசுற மாதிரி இருக்கு, கூடயே வருது. அப்படிப்பட்ட அந்த முகத்தை பார்த்து கும்பிட்டுட்டு ஏதாவது சன்மானம் கிடைக்கும்னு எதிர்பார்த்தானே. சரி சரி, அவன் இருக்கான். யார் இருக்கா? அவன் இருக்கான். வேணுந்து விடை இல்லை, வா. சீட்டு கொடுத்தவனுக்கு எனக்கு என்ன ஒழுங்கும் தெரியாதா? கடல் அலைகள் மோதிக்கொண்டிருக்கின்றன. குருவாய் நாம் வழிபடக்கூடிய அந்த சந்தனு மலை, திருச்செந்தூர் மலையா? ஆமா, மலைதான். சந்தனு மலையில அந்த சீரலைவாய் என்று சொல்லப்படக்கூடிய கடல் அலை அப்படி மோதுற இடத்துல பக்கத்துல, கரைக்கு பக்கத்துல அந்த பாறையில தலையை வச்சு படுத்துட்டார். அலைகள் சத்தம் ஓம்னு கேட்டுட்டே, ஓம் ஓம்னு அலை சத்தம் கேட்டுட்டே இருக்கு. நள்ளிரவுல தடவி பார்க்கிறாரு, நெஞ்சில பதக்கம். பதக்கம்னா சாதாரண பதக்கம் இல்ல, இந்த இருட்ட கிழிச்சு அப்படியே ஜொலிக்குது. மாணிக்க பதக்கம். அடடா, இது சாமிக்குல ஊர்வலம் போட்டு இதை கொண்டு வருவாங்க,
மாணிக்க பதக்கம் அவன் கழுத்துல கிடக்க வேண்டியதுடா. இது எப்படி அங்க வந்துச்சு? சுத்தி பார்க்கற ஆளு அறவும் இல்லை, யாரையும் காணும், யாரும் இல்லை. கடவுளோட செயல்னா இன்னும் என்ன நடக்க போதோ, ஒருவேளை என்னைய திருடன் சொல்லி தூக்கி போயிடறாங்க என்னமோடு திகைச்சு போய் இப்படி சுத்தி உட்காந்துட்டாரு. முருகா 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 முருகான்னு உட்காந்துட்டாரு. காலையில பட்டர்கள் வந்தாங்க, போய் பார்த்தாங்க, மாணிக்க பதக்கத்தை காணும். கூட்டிய கதவுக்குள் எவரும் வந்திருக்க வாய்ப்பே இல்லை. சாட்சாத் முருகன் பண்ண வேலைதான். வந்து அடியாரின் காலில் இருந்து விட்டார். திருச்செந்தூர் பிள்ளை தமிழ் பாடியதற்காக உனக்கு இந்த திருச்செந்தூர் முருகனே போட்ட இந்த பதக்கம் அப்படின்னு சொல்லி அவரை கும்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய ஊர்வலம் வருது. ஒரு பெரிய ஊர்வலம் வருது. என்னங்க, குலசையிலிருந்து யாரும் வந்திருக்காங்க. யாரை பார்க்க? சாமியை தரிசனம் பண்ணணுமா? உள்ள கதவு திறந்தா இருக்கு, உள்ள போச்சுருங்க. இங்க யாரோ பகழி கூத்தர்னு ஒருத்தர் இருக்காங்க. பகழி கூத்தர், ஆமா இந்த இருக்காரு, அவர்கிட்ட நாங்க பார்த்துட்டு இருக்கோம். ஒரு அதிசயம் நடந்திருக்கு, பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவருக்கும் ஒரு அதிசயம் நடந்திருக்கு, அதுக்காகத்தான் பகழி கூத்தர்கிட்ட பேச வந்திருக்காரு. என்ன அதிசயம் அப்படி நடந்தது என்று கேட்டால், குலசேகர பட்டினத்தில் பெரும் தனவந்தராக செல்வந்தராக இருந்தவர் காத்த பெருமாள் மூப்பனார். காத்த பெருமாள் மூப்பனார் அவர் பேரு. சரியா? அவருடைய கனவில் வந்த முருகன், என் பிள்ளை அங்க படுத்து கிடக்கான், என் பிள்ளை அங்க குளிர்ல நடுங்கிட்டு படுத்து கிடக்கான், என் மீது பிள்ளை தமிழ் பாடி அந்த பிள்ளைக்கு உன்னால் முடிந்ததை செய்தான். நான் பொண்ணும் பொருளும் எடுத்து வந்திருக்கேனையா, எங்கையா பகழி கூத்தனுங்க. அடியவர்கள் பகழி கூத்தனை கும்பிட்டு விட்டு அந்த மாணிக்க பதக்கத்தை வாங்கி இறைவனுக்கு அணிவித்து விட்டு இந்த காத்த பெருமாள் மூப்பனார் கொண்டு வந்த அத்தனை செல்வங்களையும் பகழி கூத்தரின் காலடியில் வைத்து வணங்கினார்கள். இந்த திருவிளையாடலை யார் செய்தார்? இறைவன் தான் செய்தான். சீட்டு எழுதி கையில கொடுத்து ஒரு திருவிளையாடலை செய்ய முடியும் என்றால் இறைவனால் தான் முடியும். அகங்காரம் பிடித்த அரக்கர்களை அழிக்க வேண்டும் என்றால் இந்த முருகனால் தான் முடியும். நாமெல்லாம் விடை செய்தோம் விடை செய்தோம், ஏது விடை செய்தோம்னு சொல்லி நாமெல்லாம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறோமே, அத்தனை அந்த வருத்தத்தை பூரா யாரு பொடி பொடி ஆக்குவார்? இந்த முருகன் நினைத்தால் எல்லாம் முடியும். முருகன் நினைத்தால் கண்டிப்பாக நாம் நம்முடைய வினைகளை எல்லாம் பொடி பொடி தவிடு பொடி ஆக்கிவிட்டு நம்மளை மனிதர்களாக அவனால் மாற்ற முடியும். திருப்பரங்குன்றம், திருச்சீரலைவாய், திரு ஆவினன்குடி, சுவாமிமலை, திருத்தணிகை, பழமுதி சோலை என்று அறுபடை வீடுகளிலும் இருந்து நம்மளெல்லாம் ஆட்கொள்வதற்காக காத்திருக்கிறான். அவனுடைய அந்த சிந்தையை நாம் நெஞ்சில் வைத்தோம் என்றால் நமக்கு எல்லா பாவங்களும் ஒளிபட்டு நம் மனமெல்லாம் அருள் நிறைந்து அன்பு ஒழுகும். இந்த அடியவர்களுக்கெல்லாம் ஒரு இனிமையான வேண்டுகோள், அன்பு உங்கள் உள்ளத்தில் இருந்தால் மட்டுமே இறைவன் உங்களோடு இருப்பான். இல்லை, நான் அன்பு இருப்பவன் போல நடிப்பேன் என்றால் இறைவனும் நடிப்பான் உங்களுக்கு கொடுப்பது போல. ஒரு பேருந்தில் சென்றீர்கள் என்றால் முதியவர்களுக்கு இருக்கை கொடுங்கள். ஒரு கர்ப்பிணி பெண் வருகிறாள் என்றால் அவளை கை தொழுது அவளை அமர விடுங்கள். அங்கே இருக்கிறான் இறைவன். வணங்கும் கைகளை விட உதவும் கரங்களில் நான் குடிகொண்டிருக்கிறான் இறைவன் என்பதை நீங்கள் எப்போது உணர்கிறீர்களோ உங்கள் பாவங்கள் பொடி பொடியாகும். அப்போது சிந்தனை எல்லாம் அந்த சிவனின் மைந்தன் நிறைவான் என்று சொல்லி, சிந்தனை செய்மனமே சிந்தனை செய்மனமே தினமே சிந்தனை செய்மனமே செய்தார் தீவினை அகன்றிடுமே சிவகாமி மகனை சண்முகனை சிந்தனை செய் மனமே மனமே செந்தமிழ் கருஞான தேசிகனை செந்தமிழ் கருஞான தேசிகனை செந்தில் கந்தனை வானவர் காவலனை குகனை சிந்தனை செய் மனமே மனமே சந்ததம் மூவாசை சகதியில் குழந்தனை சமரச சன்மார்க்க நெறிதனை
காக்க நெறிதனை மறந்தனை அந்தகன் வரும்போது அவனியில் யார் துணை அந்தகன் வரும்போது அவனியில் யார் துணை ஆதலினாய் என்று அருமறை பரவிய சரவண பவமுகனை சண்முகனை சிந்தனை செய் மனமே செய்தால் தீவினை அகன்றிடுமே சிவகாமி மகனை சண்முகனை சிந்தனை செய் மனமே